السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. அல்லாஹ்வின் கிருபையால் அல்ஹம்துலில்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு முன்பாக 2 சிறப்பான உரைகளை கேட்டோம். இப்பொழுது 4 மத்ஹப்களும் நமது நிலைப்பாடும் என்ற தலைப்பிலே கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இங்கே சில கேள்விகளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த கேள்விகளை 2 உஸ்தாதுகள் மத்தியிலே இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து அதற்கான பதில்களை பெற்றுக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் கேள்வி ஃபதிலத்து ஷேக் உவைஸ் ஹஃபிதஹுல்லா அவர்களுக்கு, 4 மத்ஹப்கள் எப்படி உருவானது, ஆரம்பத்தில் அவை எப்படி பயன்படுத்தப்பட்டன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். இந்த 4 மத்ஹபுகள் எப்படி உருவாச்சு அண்ட் ஆரம்பத்தில் எப்படி அதை மக்கள் பயன்படுத்தி கொண்டாங்க, இந்த மத்ஹபுகள் இப்படி வந்துச்சு அப்படின்னா, முதலாவது இந்த மத்ஹப் என்கிற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். மத்ஹப் அப்படின்னு சொன்னால் வழிமுறை அப்படின்னு அர்த்தம். மத்ஹப் சொன்னால் வழிமுறை. ரெண்டாவது, இந்த 4 மத்ஹபுகள் அப்படி சொல்லும் பொழுது இது மார்க்க சட்டத்திட்டங்கள், ஃபிக்ஹு அப்படி சொல்லுவோம் இல்லையா, மார்க்க சட்டத்திட்டங்கள், மசாயில்கள், அஹ்காம், அந்த விஷயத்தில் உள்ள 4 வழிமுறைகள் தானே தவிர இந்த 4 மத்ஹபுகளுக்கும் கொள்கைக்கும் என்ன கிடையாது, டைரக்டாக சம்மதம் கிடையாது. இந்த 4 மத்ஹபுகள் கொள்கை விஷயத்தில் உள்ள 4 வழிமுறைகள் அப்படி கிடையாது. நவுதுபில்லா, இந்த 4 வெவ்வேறு மத்ஹபுகள் ஃபிக்ஹு தொடர்பான மசாயில்கள் தொடர்பான 4 வழிமுறைகள். அதில் ஹனஃபி மத்ஹப், மாலிகி மத்ஹப், ஷாஃபிஇ மத்ஹப், ஹம்பலி மத்ஹப் அப்படி சொல்கிறோன்னா அதுக்கு என்ன பொருள்? இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா தன்னுடைய வாழ்க்கையில் இந்த சட்டத்திட்டங்கள் விஷயத்தில் என்ன மார்க்க தீர்ப்பு கொடுத்தாங்களோ, ஃபத்வா, அந்த ஃபத்வாக்களுடைய தொகுப்பு தான் என்னது, ஹனஃபி மத்ஹப். இது இமாம் அபு ஹனீஃபாவுடைய வழிமுறை. இந்த சட்டத்திட்டங்கள் இமாம் அபு ஹனீஃபா அவர்களால் சொல்லப்பட்டது, அவர்கள் சொன்ன மார்க்க தீர்ப்பு, ஃபத்வா. ஆக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா சொன்ன ஃபத்வாக்களுடைய தொகுப்பு, இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் சொன்ன ஃபத்வாக்களுடைய மார்க்க தீர்ப்புகளுடைய தொகுப்பு மாலிகி மத்ஹப். இமாம் ஷாஃபிஇ ரஹிமஹுல்லா சொன்ன மார்க்க தீர்ப்புகள் ஃபத்வாக்களுடைய தொகுப்பு ஷாஃபி மத்ஹப். அதே மாதிரி தான் ஹம்பலி மத்ஹப் வந்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொன்ன மார்க்க தீர்ப்புகளுடைய தொகுப்பு. அதில் முக்கியமான பகுதி தான் அவர்கள் சொன்ன மார்க்க தீர்ப்புகள், ஃபத்வாக்கள். சரி, ஃபத்வாக்கள் மட்டுமா வரும் அப்படின்னு சொன்னால் ஃபத்வாக்களும் வரும். அதோடு சேர்த்து அந்த இமாம்கள் அந்த ஃபத்வாக்கள் தருவதற்கு சில உசூல்கள், சில விதிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுருப்பாங்க, கடைபிடிச்சிருப்பாங்க. அந்த உசூல்களும் என்ன செய்யும், அந்த மத்ஹபுல உள்ளடங்கும். ஹனஃபி மத்ஹப் அப்படி சொல்லும் பொழுது இமாம் அபு ஹனீஃபா சொன்ன ஃபத்வாக்கள் அதில் இருக்கும். மிக முக்கியமாக அதுதான் பெரும் பகுதி. அதோடு சேர்த்து இமாம் அபு ஹனீஃபா அந்த மார்க்க ஃபத்வா தருவதற்கு சில வழிமுறைகளை கையாண்டிருப்பாங்க. அந்த உசூல், அந்த விதிமுறைகளும் அந்த ஹனஃபி மத்ஹபில் உள்ளடங்கும். அதற்கு ஒரு உதாரணம், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா லேசான பலவீனம் உள்ள ஹதீஸுகளை என்ன செய்வாங்க, ஆதாரமாக பயன்படுத்துவாங்க. குறிப்பாக ஃபதாயில், சிறப்புகள் சொல்லக்கூடிய விஷயத்தில், சில கூடுதலான அமல்கள் சொல்லக்கூடிய சில விஷயத்தில், அதுதான் ஃபதாயில்னு சொல்லுவாங்க. ஆக அப்படிப்பட்ட விஷயத்தில் லேசான பலவீனம் உள்ள ஹதீஸை பயன்படுத்தலாம் என்பது அவருடைய நிலைப்பாடு. சரியா? அப்போ இந்த நிலைப்பாடு வந்து வேற இமாம் கையாளணும் அவசியம் இல்லை. ஆக இமாம் அபு ஹனீஃபாவுடைய இந்த விதிமுறையும் அந்த ஹனஃபி மத்ஹபில் உள்ளடங்கும். அதே மாதிரி தான் மாலிகி மத்ஹப் அப்படி சொல்லும் பொழுது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா தன்னுடைய ஹயாத்தில், வாழ்க்கையில் சொன்ன மார்க்க தீர்ப்புகள், அந்த ஃபத்வாக்கள் அதில் இருக்கும். அவர் கடைபிடிச்ச விதிமுறைகளும் அந்த மாலிகி மத்ஹபில் உள்ளடங்கும். பெரும்பாலும் இமாம் மாலிக்குடைய ஒரு விதிமுறை, அவர் கடைபிடிச்ச ஒரு உசூல், அசல் அப்படின்ட்டு தரக்கூடிய ஒரு உதாரணம் தான், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மதீனால வாழ்ந்து வந்தாங்க. அவர் பிறந்தது 93 ஹிஜ்ரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 83 இயர்ஸ் பிறகு பிறந்தவங்க. அப்போ நெருக்கமான காலகட்டம் தானே. ஆக மதீனால பரவலாக ஒரு விஷயத்தை மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் இமாம் மாலிக் எப்படி பார்ப்பாங்க, ஒரு ஆதாரமாக பார்ப்பாங்க. ஏன்?
அப்படின்னா நபிசுல்லாசம் காலத்திலிருந்து தான் இதை மக்கள் செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா மிக தூரமான காலகட்டம் கிடையாது, நெருக்கமான காலகட்டம். ஆக மதீனா மக்கள் எல்லாருமே இது செய்கிறாங்கன்னா இது ரசூலுடைய காலத்திலிருந்து அப்படியே வருது, குலஃபா ராஷிதீனுடைய காலத்திலிருந்து இது தொடர்ந்து வருதுன்ட்டு அமலு அஹ்லில் மதீனா, மதீனாவாசிகளுடைய அமலையும் ஒரு ஆதாரமாக அவங்க கருதுவாங்க. இது அவர் கடைபிடிச்ச ஒரு விதிமுறை. ஆக மத்ஹப் என்பது அந்தந்த இமாம் சொன்ன ஃபத்வாக்களுடைய தொகுப்பும் அவர்கள் கடைபிடிச்ச விதிமுறைகள் உடைய தொகுப்பும் தான் எனது அந்த மத்ஹப் எனப்படும். ஆக இது எப்போது தோன்றிச்சு அப்படின்னு சொன்னால், இந்த இமாம்களுடைய மாணவர்கள் இந்த இமாம்கள் இருந்த காலகட்டத்திலோ அல்லது அவங்க போன பிறகோ அந்த இமாம்கள் சொன்ன ஃபத்வாக்கள் எல்லாம் தொகுத்து அதை பாடம் நடத்தும் பொழுது தன்னுடைய மாணவர்களுக்கு அதிகமாக அதை சொல்லி சொல்லி பரப்பிய பிறகுதான் பிற்காலத்தில் அது ஒரு மதுஹபாக என்னாச்சு, உருவாச்சு. இந்த மாதிரி 4 மதுஹபுகள் மாத்திரம் இல்லை. சுஃபியான் அஸ்-சௌரி என்கிற இமாம் இருந்தாங்க, அவங்களுடைய மதுஹப் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அவங்களுடைய மாணவர்களுடைய மாணவர்கள் என்ன செய்யலை, அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்கிறது, அதை புத்தகங்களில் பாதுகாக்கிறது எல்லாம் செய்யாத காரணத்தினால காலப்போக்கில் அது இல்லாமல் போயிருச்சு. இமாம் அவுசாயி அவங்களுடைய மதஹப் இருந்துச்சு, சரியா. அதே மாதிரி தாவூத் அல்-ஸாஹிரி என்று அழைக்கப்பட்ட ஒரு இமாம், அவங்களும் அஹ்லுல் ஹதீஸில் தான் வருவாங்க. அடிப்படை விஷயத்தில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய மதஹபும் கொஞ்சம் பரவலாக இருந்துச்சு. ஆக மதஹபுகள் என்று சொன்னால் இந்த 4 மதஹபுகள் மாத்திரம் அல்ல, இது மாதிரி பல இமாம்கள் இருந்திருக்கிறாங்க. பல இமாம்களுடைய ஃபத்வாக்களும் பாதுகாக்கப்பட்டு மதஹபாக இருந்துச்சு. ஆனால் இந்த 4 மதஹபுகள் தான் பாதுகாக்கப்பட்டு அதற்கு பல உழைப்புகள் செய்து அதற்காக பல நூற்கள் எழுதப்பட்டு, சரியா, பல உழைப்புகள் அதில் நடந்த காரணத்தினால தான் இந்த 4 மதஹபுகள் உலகத்தில் ஃபேமஸாக இருக்குது. இது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி மக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தில் என்ன ஃபத்வாக்கள் இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக. எப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா என்ன செய்வீங்க, நீங்கள் பள்ளி இமாம் கிட்ட கேட்பீங்க. அப்போ பள்ளி இமாம் கிட்ட கேட்கறது பெரிய விஷயமா இல்லை, இமாம் அபு ஹனீஃபா சொன்னது என்ன அப்படின்னு பார்க்கறது பெரிய விஷயமான்னு கேட்டால் அவங்க பெரிய இமாம் ஆச்சு இல்லையா. ஆக அதை பார்த்து என்ன செய்வாங்க, அந்த இமாம்கள் சொன்ன ஃபத்வாக்கள் அப்படின்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி மார்க்க கல்வி துறையில் உள்ளவங்க அந்த மதஹபுகளை என்ன செய்வாங்க, அதை படித்து பயிற்சி எடுத்துக்கொள்வது. ஹதீஸை படித்து இப்படி தான் ஆதாரத்தை எடுக்கணுமோ, இப்படி தான் மசாயில்களை சட்டத்திட்டங்களை எடுக்கணுமோ என்கிற அந்த பயிற்சிக்காக வேண்டிய அந்த மதஹபுகள் என்ன செய்வாங்க, படிப்பாங்க, அந்த ஃபத்வாக்களை வாசிப்பாங்க. எப்படி ஒரு வக்கீல் படிப்பு படித்தவராக இருந்தால் அவர் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அந்த துறையில் ஏற்கனவே இருக்கிற ஒரு அட்வொகேட்டோடு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணும். அப்போ தான் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். மெடிக்கல் சயின்ஸ் படித்தவங்க ஒரு டாக்டர் கூட என்ன செய்யணும், ஒரு சர்ஜன் கூட நிற்கணும், தொடர்ந்து பயணிக்கணும். அப்போ தான் அந்த பயிற்சி கிடைக்கும். முடிவெற்ற வேலையாக இருந்தால் கூட என்ன செய்யணும், பக்கத்தில் நின்றதை கண்காணிக்கணும், பார்க்கணும், அப்போ தான் அந்த பயிற்சி வரும். ஸோ அந்த மாதிரி மார்க்க கல்வி துறையில் உள்ளவங்க மாணவர்கள் இந்த மதஹபுகளை படித்து என்ன செய்வாங்க, ஃபத்வாக்கள் எப்படி எடுக்கணும் என்பதை கற்றுக்கொள்வாங்க. இந்த விதத்தில் தான் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, இந்த மதஹபுகளை பயன்படுத்தி கொண்டாங்க. இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, நேரம் பற்றாக்குறை. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதோட தொடர்ச்சியான ஒரு கேள்வி ஷேக், இமாம்கள் தங்கள் கருத்துக்களை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா? சரி, இந்த இமாம்கள்னு சொன்னால் நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய இமாம்கள் இருக்கிறாங்க. அதில் ஃபேமஸான பிரபலமான இமாம்கள் யாருடைய மதஹப் உலகத்தில் ரொம்ப பரவிச்சோ அவங்க தான் யார், 4 இமாம்கள். இமாம் அபு ஹனீஃபா 80 ஹிஜ்ரியில் பிறந்தவங்க, சரியா. அடுத்து இமாம் மாலிக் 93 ஹிஜ்ரியில் பிறந்தவங்க. அடுத்ததாக இமாம் ஷாஃபிஇ, இமாம் மாலிக்குடைய மாணவர் இமாம் ஷாஃபிஇ, இவங்க 150 ஹிஜ்ரியில் பிறந்தவங்க. அதற்கு அடுத்ததாக இமாம் ஷாஃபியுடைய மாணவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இவங்க 164 ஹிஜ்ரி நினைக்கிறேன் பிறந்தவங்க. அப்போ இந்த இமாம்கள் தான் ஃபேமஸாக இருக்கிறாங்க. இந்த 4 இமாம்கள் தன்னுடைய மத்ஹபை ஃபாலோ பண்ணணும், கட்டாயம் அதை பின்பற்றி நடக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்காங்களா? ஏன்னா இன்னைக்கு பரவலாக மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மத்ஹபை ஃபாலோ பண்ணுற மக்கள் அவங்கள தக்லீது பண்ணுறவங்க, தக்லீதுன்னு சொன்னால் பிளைண்டு ஃபாலோயிங், கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறது, சரியா தப்பா அதை பற்றி கவலை இல்லாமல் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறது தக்லீது. ஆக அந்த தக்லீதுவாதிகள், அந்த மதஹபுவாதிகள் என்ன பரப்புகிறாங்க மக்கள் மத்தியில், 4 மதஹபுகளில் ஏதாவது ஒரு மதஹபை கண்டிப்பாக என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணியே ஆகணும். 4 இமாம்களில் ஒரு இமாமை கண்டிப்பாக தக்லீது பண்ணியே ஆகணும், இது வாஜிப் அப்படி சொல்லுவாங்க, இது கட்டாய கடமை. 4 இமாம்களில் ஏதாவது ஒரு இமாமுடைய மதஹபை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை தக்லீத் பண்ணுறது அவசியம் அப்படி சொல்லுவாங்க, சரியா. சரி, இந்த கருத்தை அந்த இமாம்களே சொல்லியிருக்காங்களா?
அந்த இமாம்களுடைய மதஹபை ஃபாலோ பண்ணுன்னு அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்களே, இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை அந்த இமாம்கள் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் சொல்லலை. அப்போ அந்த விதத்தில் இது என்னது முரண்பாடா இல்லையா? ஒரு பக்கம் சொல்கிறாங்க இந்த இமாம்கள் உடைய மதஹபை தக்லீத் பண்ணணும், ஆனால் அவங்க சொல்லக்கூடிய இந்த அடிப்படை வாதத்தை அந்த இமாம்கள் என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ எங்கே அந்த இமாம்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க? அப்போ அந்த 4 இமாம்கள் யாராவது இமாம் அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபி அல்லது அஹமத் பின் ஹம்பல், என்னுடைய மதஹபை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும் அல்லது இன்னாருடைய மதஹபை நீங்கள் தக்லீத் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்களான்னு கேட்டால் இல்லை. சரியா? மாறாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொன்னதாக, இமாம் ஷாஃபி அவர்களும் சொன்னதாக வருது, இதா சொஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி. சஹீஹான ஹதீஸ் வந்துவிட்டால் அதுதான் என்னுடைய மத்ஹப், அதுதான் என்னுடைய வழிமுறை. அதே மாதிரி இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொன்னதாக நாம் சொன்னோம் உரையிலையும், ஒரு ஹதீஸ் வந்துருச்சுன்னா ஃபஅல் ரஸி வல் ஐன், அதுதான் எதுக்கு மிக முக்கியமானது, முதன்மையானது. ஒரு முறை இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர் அபு யூசுஃப், இமாம் அபு ஹனீஃபா சொல்ல சட்டங்கள் ஃபத்வா சொல்ல கீழே உட்காந்து என்ன செய்கிறாரு, கடகடன் எழுதுறாரு. அதுக்கு இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, இந்த மாதிரி எழுதாதீங்க, நான் இன்னைக்கு ஒரு கருத்து சொல்வேன், நான் சொன்னது தப்புன்ட்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா நாளை என்ன செய்வேன், அந்த கருத்தை மாற்றிடுவேன். நாளை ஒரு கருத்து சொல்வேன், அது தவறுன்ட்டு நாளை மறுநாள் எனக்கு புரிஞ்சுதுன்னா அதை நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி எழுதி வச்சிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு அறிவிப்பில் இமாம் அபு ஹனீஃபா சொல்கிறாங்க, நான் சொன்ன கருத்துக்கான ஆதாரம் என்ன என்று தெரியாத வரை, குறிப்பாக அந்த மாணவர்கள், கல்வித்துறையில் உள்ள அந்த மாணவர்கள், நான் சொன்ன கருத்துக்கு என்ன ஆதாரம் என்று தெரியாதவர் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய கருத்தை பின்பற்றக்கூடாது, அது ஹலால் இல்லை, அது ஆகுமானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பில் இமாம் அபு ஹனீஃபா சொல்கிறாங்க, நான் சொன்ன ஒரு கருத்து ரசூலுடைய ஹதீஸுக்கு முரண்பட்டால் ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய கருத்தை தூக்கி செவுத்தில் அடித்து விடுங்கள். தண்ணி குடிச்சு லாஸ்ட்ல இருந்து அப்படி தூக்கி போட்டுருவோம்ல வேணான்ட்டு, அந்த மாதிரி அந்த கருத்தை தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இமாம் மாலிக், அடுத்த இமாம் யார், இமாம் மாலிக், அவங்க மஸ்ஜித் நபவிலி தான் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, பாடம் நடத்துவாங்க. அப்போ இமாம் மாலிக் அவர்கள் சொன்னதாக பிரபலமான கூற்று இது, ரசூலுடைய கபரை சுட்டி காண்பித்து சொன்னாங்க, குல்லுன் யுഖது மின் கௌலிஹி வ யுரத் இல்லா சாஹிப் ஹாதல் கபர். யாரா எப்பேற்பட்ட இமாமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு அறிஞராக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, அவருடைய கருத்தை சரியா இருந்தா என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். தவறா இருந்துச்சுன்னா அதை விட்டுடலாம். எடுத்தே ஆகணும் என்கிற கட்டாயம் மார்க்கத்தில் இல்லை. யாரை தவிர, இந்த ஹபரில் அடக்கம் செய்யப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர, அவர்களுடைய ஹதீஸ் அப்படின்னு சையான ஹதீஸ் வந்துருச்சுன்னா அதை கட்டாயம் என்ன செய்யணும், எடுத்தே ஆகணும். இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாவும் சொல்லியிருக்காங்க, இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மத்ஹபி, சஹீஹ் ஹதீஸ் தான் என்னுடைய வழிமுறை. ஒரு முறை இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா வந்து ஏதோ ஒரு நபர்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நபர் கேட்குறாரு, இந்த ஹதீஸை நீங்கள் எடுக்கிறீங்களா? அதுக்கு இமாம் ஷாஃபி கேட்குறாங்க, நீங்கள் என்னை எப்பாவது ஆலயத்திலிருந்து சர்ச்சிலேருந்து வெளியில் வர்றதா பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு. என்ன அர்த்தம்? நான் ஒரு முஸ்லீம்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஹதீஸ்னு வந்துருச்சுன்னா கட்டாயம் எடுத்தே ஆகணும், ஹதீஸ் தான் நமக்கு மேலானது. இப்போ என்ன ஆலயத்திலிருந்து வெளியில் வந்ததா பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா ரசூலுடைய ஹதீஸ் வந்த பிறகு நான் எடுக்காமல் இருக்க அப்படின்னு இமாம் ஷாஃபி கேட்டதாக வருது. அதே மாதிரி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் தெளிவாக சொல்கிறாங்க, சொல்ல போனால் இந்த கூற்றை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்கிறாங்க, லா துகல்லித்னி வலா துகல்லித் மாலிகன் வல ஷாஃபிஇ வல அவுஸாஇ வல ஸௌரி வஹுத் மின் ஹைஸு அஹது. நீ என்னை தக்லீத் செய்ய வேண்டாம், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஇ, இமாம் அவுஸாஇ, நம்ம சொன்ன வேற இமாம்கள் இருந்தாங்கன்ட்டு, இமாம் அவுஸாஇ, இமாம் சுஃபியான் ஸௌரி என்று எந்த இமாமையும் நீங்கள் கண்மூடித்தனமாக தக்லீது செய்ய வேண்டாம். வஹுத் மின் ஹைஸு அஹது, இந்த இமாம்கள் இங்கிருந்து கொள்கையை சட்டத்திட்டங்களை எடுத்தார்களோ அதே குர்ஆன் ஹதீஸ் இருந்து நீங்களும் என்ன செய்யுங்க, மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ நமக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் மேலானது என்பது தான் இந்த இமாம்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படை விஷயத்தில் கூட இந்த இமாம்களுடைய வழிமுறை என்ன செய்யல, இந்த மதபுவாதிகள் பின்பற்றலை அப்படின்னு சொன்னால் இவங்க உருப்படியாக தக்லீது கூட செய்யலைன்னு அர்த்தம். உருப்படியாக தக்லீது கூட செய்யாத மக்கள் இவங்க. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தக்லீத் மற்றும் இத்திபா, இந்த இரண்டுக்கு மத்தியுள்ள வேறுபாடு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், தக்லீது அப்படின்னா என்னது, கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. அது வந்து கிலாதா என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆடு மாடு உடைய கழுத்தில் பட்டை ஒரு கயிறு மாதிரி போடுவாங்க இல்லையா, அதை போட்டு ஒருத்தவங்க இழுத்து போனால் அது என்ன செய்யும், அப்படியே போகும், எங்கே கூட்டு போனாலும் போகும். ஸோ அந்த மாதிரி தக்லீதுன்னு சொன்னால் ஒருத்தர் இது இங்கே தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் எதுக்கு போகணும், அங்கே போகிறது சரியா தவறா அதெல்லாம் தெரியாமல் போக சொல்கிறாங்க, போகணும் அப்படின்னு கண்மூடித்தனமாக பின்பற்றுவது அப்படின்னு அந்த வார்த்தை வந்து இருக்கு, தக்லீது. சரி, இத்துபா அப்படின்னு சொன்னால் என்னது,
பின்பற்றுதல், கீழ்ப்படிதல். சரியா? இத்திபாவுர் ரசூல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் அப்படின்ட்டு. அப்போ இந்த தக்லீதுக்கும் இத்திபாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒருத்தர் சொல்வதற்கான ஆதாரம் என்ன, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை ஹராம்னு சொல்றாரு, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை ஹலால்னு சொல்லியிருக்காரு, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை வாஜிப்னு சொல்றாரு அப்படின்ற ஆதாரமே தெரியாம, ஆதாரத்தை கேட்காமலே ஒருத்தர் சொல்றது அப்படியே கேட்டு நடந்தா அது என்னது? தக்லீது. அதே இத்திபான்னு சொன்னா என்னது? ஒரு தெளிவு இருக்கணும். இது வந்து ஹதீஸ்ல வந்து இருக்கு, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய ஒரு விஷயம்தான் என்கிற அந்த தெளிவு இருந்துச்சுன்னா இத்திபா. சரி, ஒரு சாதாரண மனிதர் இருக்காரு, ஒரு பாமர மனிதர் அப்படின்னா அவர் வந்து என்ன செய்யலாம்? தக்லீது, அதாவது ஆதாரத்தை கேட்காமலே கூட ஃபாலோ பண்ணலாமா கூடாதா? அதாவது அறிஞர்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க சுயமா ஹதீஸை படிச்சு அவங்களுக்கு என்ன சட்டம் புரியுதோ அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் கேட்டகிரி. சரி, செகண்ட் கேட்டகிரி யாரு? மாணவர்கள். சரியா? மார்க்க கல்வியை ஓரளவுக்கு கற்றறிந்த, அரபி மொழி ஓரளவுக்கு கற்றறிந்த மாணவர்கள். இவங்க சுயமா ஆய்வு செய்கிற அளவுக்கு திறமை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவங்களால குறைந்தது என்ன செய்ய முடியும்? சரி, இந்த சட்டம் சம்பந்தமாக இமாம்கள், பல்வேறு உலமாக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு படித்து, அந்த உலமாக்கள் ஒவ்வொரு தரப்பினரும் என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க என்று அந்த ஆதாரத்தையும் படித்து, அந்த ஆதாரங்களை அனலைஸ் பண்ணி எது சிறந்த கருத்தாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த உலமாக்கள் சொன்ன கருத்துகளில் இருந்து சரியான ஹதீஸுக்கு நெருக்கமான கருத்தை குறைந்தது என்ன செய்ய முடியும்? சூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த மாணவர் என்ன செய்யணும்? ஆதாரங்களை படித்து சரியான கருத்தை சூஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்துருக்குறான். ஆனால் மூன்றாவது கேட்டகரி யாரு? பாமரர்கள். அவங்களுக்கு ஹதீஸ்னால என்ன தெரியாது, தலீல்னா என்ன தெரியாது. அந்த ஹதீஸில் சை ஹதீஸ் ஒன்று இருக்குது, ஜைஃப் ஹதீஸ் ஒன்று இருக்குது, அந்த விளக்கம் எல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? வந்து இமாம் சாஹிப் இப்படி செய்யலாமா, செய்யலான்னு சொன்னால் போயிடுவாங்க. ஆதாரத்தை கேட்கணும் அப்படி என்கிற அந்த தெளிவும் அவங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் பெரும்பாலும் என்னதான் செய்வாங்க? தக்லீத் தான் செய்வாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாமரருக்கு சொல்லப்படுது, உங்கள் இமாம் சொன்னாங்க இல்லையா இது ஹராம்ன்ட்டு, அது ஹராம் கிடையாது, ஹலாலு, இது மாதிரி ஹதீஸ் இருக்குது அப்படின்னு காட்டப்பட்டா அந்த பாமரர் என்ன செய்யணும்? அடுத்து ஹதீஸ் வந்துருச்சுன்னு சொன்னால், அப்படியா அவர் வேணான்ட்டு சொன்னார், ஹராம்னு சொன்னார், இப்போ ஹதீஸ் வந்திருக்குன்னா அல்ஹம்துலில்லாஹ். சரி, அதை ஹலால்னு சொன்னாரே, ஹதீஸில் ஹராம்னு வந்திருக்கா, அப்போ நான் இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க உடனே தன்னுடைய அந்த நிலைப்பாடை மாற்றிக்கிறாருன்னு சொன்னால், இங்கே தான் அந்த வித்தியாசம் வெளிப்படும். என்ன வித்தியாசம்? இவர் 100% தக்லீத் பண்ணலை, இவர் வந்து அந்த இமாமை ஃபாலோ பண்ணணும் என்பது இவருடைய நோக்கம் கிடையாது. இவருடைய நோக்கம் என்னது? குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணணும். ஆக எப்போ ஆதாரம் அவருக்கு தெளிவாக சொல்லப்படுதோ அங்கே அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய இமாமு, தன்னுடைய தலைவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் சொன்ன கருத்தை விட்டுட்டு ஹதீஸை நோக்கி வராருன்னு சொன்னால் இதுதான் என்னது? இத்திபா. பெரும்பாலும் நார்மலாக அவர் தக்லீத் செய்யட்டும். பாமரராக இருந்தால், மாணவராக இருந்தால் கண்டிப்பாக படிக்கணும். பாமரராக இருந்தால் ஒரு இமாம் சொன்னார், நம்பகமான ஒரு இமாம், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு இமாம் சொன்னார் அப்படின்ட்டு ஏற்று நடக்கலாம், ஆதாரம் தெரியாட்டியும். ஆனால் அவர் சொன்ன கருத்து தவறு, அதுக்கு மாற்றமாக தான் ஹதீஸ் வந்திருக்குன்ட்டு ஆதாரம் காட்டப்பட்டால், ஆதாரத்தை நோக்கி அவர் வந்து விட்டால் அவர் என்ன செய்கிறாரு? இத்திபா செய்கிறாருன்னு அர்த்தம். அந்த நேரத்திலும் இல்லை, இந்த ஹதீஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் இமாம் சொல்லிட்டாரு, நான் ஹனஃபி, ஹனஃபியில் இப்படி தான் இருக்குது, நான் ஷாஃபியில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஹதீஸ் வந்த பிறகும் அதே ஹனஃபி, ஷாஃபி, மத்ஹபு, இமாம் அப்படின்ட்டு அவங்க போனாங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்க? 100% தக்லீதில் இருக்கிறாங்க. இவங்க இத்திபா அறவே செய்யலை. இவங்களுக்கு ஹதீஸ் முக்கியம் கிடையாது, இமாம் தான், மஸ்ஹப் தான் முக்கியம் அப்படின்ட்டு வித்தியாசம் வெளிப்பட்டுரும். சரியா? அப்போ வந்து நாம் வந்து ஒரு இமாமுடைய, ஒரு ஆலிமுடைய கருத்தை ஃபாலோ பண்ணாலும் தெளிவாக இருந்து ஃபாலோ பண்ணணும். என்ன நோக்கம்? வந்து இந்த இமாமை ஃபாலோ பண்ணுறது என்பது இல்லை, குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணணும். எங்கே இவர் சொன்னது தப்புன்ட்டு எனக்கு தெளிவாகுமோ அங்கே நான் என்ன செய்வேன்? ஆதாரத்தை நோக்கி, தலீல் நோக்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக இருந்து ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் நம்ம இத்திபால இருக்கிறோம் என்பதாக அது கருதப்படும். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த கேள்வி உஸ்தாத் ஃபையாத் அலி அவர்களுக்கு. ஒருவர் அஹ்லுல் ஹதீஸ் இருந்த நிலையில் ஒரு மத்ஹபை பொதுவாக பின்பற்றலாமா? அஹ்லுல் ஹதீஸ் என்று சொன்னால் ஹதீஸை பின்பற்றுகிறவர். ஹதீஸை பின்பற்றக்கூடியவர் மதுஹபுகளுடைய அறிஞர்கள் வழியாகத்தான் இந்த ஹதீஸ்களை அடைந்திருப்பார், அல்லது மதுஹபுகளுடைய அறிஞர்கள் அல்லாத தனிப்பட்ட ஆதாரங்களை அறிந்து அதன் மூலமாக மக்களுக்கு செய்தியை, மார்க்கத்தை தெளிவுபடுத்தக்கூடிய அறிஞர்கள் மூலம் அடைந்திருப்பார். அவர் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர் என்று சொன்னால் ஆதாரங்களை பின்பற்றக்கூடியவர்.
அப்போ ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட மதுஹபை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஹதீஸ் தெளிவுபடுத்தப்பட்டால் அந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளணும். அஹ்லுல் ஹதீஸ் என்பவர் அவர்தான். இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும், மதுஹப் என்றால் ஒரு வழிமுறை பாதை. நம்முடைய உஸ்தாத் சொன்னாங்க இல்லையா, அந்த வழிமுறை பாதை முழுக்க சுன்னாவின் பக்கம் நிலைநிறுத்தி ஹதீஸை எடுத்துக்கொள்கிற பாதையாகத்தான் ஆரம்பிச்சிச்சு. எப்போ தக்லீது கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு போக்கு, எந்த ஆதாரம் வைக்கப்பட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எங்கள் மதுஹப், எங்கள் இமாம், எங்கள் ஷேக், இவர் சொன்னாதான் நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான போக்கு வந்துச்சோ அப்போ தான் அது கண்டிக்கப்பட்டதாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா இமாம்களும் அஹ்லுல் ஹதீஸ் தான். நாம் இப்போதும் மதுஹபுடைய இமாம்களை அஹ்லுல் ஹதீஸாக தான் கருதுகிறோம். அந்த ஹதீஸுடைய இமாம்களாக இருந்த மதுஹபுடைய இமாம்கள் அவங்க சட்டங்களை விலக்கி கொடுத்து மக்களுக்கு தீர்ப்பளிக்கும் போது தான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபத்வா அளிக்கக்கூடிய முஃப்தியாக அறிமுகமானாங்க. அப்போது ஒரு முஃப்தி ஹதீஸுகளின் அடிப்படையில் ஒரு அஹ்லுல் ஹதீஸாக இருப்பார். அஹ்லுல் ஹதீஸாக இருக்கிற அந்த முஃப்தி ஃபத்வா அளிக்கும் போது அதற்கான ஒரு வழிமுறை, அவர் எந்த வழிமுறையை பயன்படுத்துகிறார் அதை கொண்டு அவருடைய கருத்தை, அவருடைய அந்த ஃபத்வா எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மற்ற இமாம்கள் அவர்களுடைய பாதையை பின்பற்றி வந்த அடிப்படையில் தான் மதுஹபுடைய மக்களை நாம் அறிகிறோம். அஹ்லுல் ஹதீஸ் என்பவர் அந்த மதுஹபுடைய இமாம்களுடைய கருத்துக்கள், ஃபத்வாக்கள், ஆதாரங்கள் இதையெல்லாம் உள்வாங்கக்கூடியவராகத்தான் இருப்பார். ஆனால் இதிலே அவரிடமும் மற்ற மதுஹபுக்காரர்களிடம் ஒரு முக்கியமான வித்தியாசம் எங்கன்னு கேட்டால், 4 மதுஹபுகளோ அல்லது அதற்கு மேற்பட்ட மற்ற மதுஹபுகளுடைய தீர்ப்புகள் அவருக்கு முன்னிலையில் இருக்கும்போது அவர் யாருடைய கருத்து ஆதாரத்திற்கு, ஹதீஸுக்கு, தலீலுக்கு நெருக்கமாக, ஹக்குக்கு நெருக்கமாக இருக்குதோ அதை அவர் எடுத்துக்கொள்வார். அந்த இடத்தில் தான் அஹ்லுல் ஹதீஸ் என்பவர் வித்தியாசப்படுறார். அஹ்லுல் ஹதீஸ் என்பவர் அஹ்லுல் இல்மோடு இருக்கிறவர். அஹ்லுல் ஹதீஸ் என்பவர் அஹ்லுல் இல்மாக இருப்பார். அதாவது அந்த இடத்தில் அவர் அந்த இல்மோடு ஆதாரத்தை அறிந்து எடுத்துக்கொள்கிறார். ஆகவே ஒரு அஹ்லுல் ஹதீஸ்காரர் மதுஹபை சில நேரத்தில் பின்பற்ற வேண்டிய தேவையில் இருப்பார். ஆகவே தான் பொதுவாக 3 வகைப்படுத்துவாங்க. ஒருத்தர் ஆலிம், இன்னொருத்தர் முத்தபி, 3வது மனிதர் முகல்லித். இந்த 3 பேரில் ஆலிம் என்பவர் யார் என்று கேட்டால், தனக்கு முன்பு பல ஆதாரங்களை அறிந்து அந்த ஆதாரங்களை பற்றிய கல்வியோடு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் ஒரு நிலைப்பாடை எடுப்பார். அவருக்கு பலவிதமான ஆதாரங்கள் அறிந்திருப்பார். அவர் அதை கொண்டு எது ஹக்கு என்பதை அவருடைய கண்ணோட்டத்தில் அவர் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவார். அவர் தான் ஆலிம். 2வது முத்தபி. இவருடைய நிலை என்னன்னு கேட்டால், இவர் தான் எந்த விஷயத்தை பின்பற்றுகிறாரோ அதற்கு உரிய ஆதாரத்தை அறிந்திருப்பார். அவருக்கு ஒரு ஆலிமுடைய அந்தஸ்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட மதுஹபை பின்பற்றக்கூடியவராக இருக்கலாம். அந்த மதுஹபில் அவர் எந்த ஆதாரத்தை அறிந்தாரோ அந்த ஆதாரத்தை பின்பற்றுவதால் தான் அவர் முத்தபி. 3வது மனிதர் சாதாரண பாம்பர நிலையில் இருக்கிறவர். அவருக்கு ஆதாரமே தெரியாது. அவர் ஒரு ஆலிமையோ அல்ல ஒரு முத்தபியோ சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். அவருக்கு விளங்கக்கூடிய பக்குவமோ திறனோ கூட இருக்காது. அவருக்கு நாம் இந்தந்த ஆதாரம் இருக்குது, இந்த மசாலால இப்படிப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கு இதுதான் பதில், இதுக்கு இதாவது, எனக்கு அதெல்லாம் விளங்காதுங்க, நான் செய்யலாமா நான் மட்டும் சொல்லுங்கன்னு பாரு அவர். இவர் தான் முகல்லித். அவருக்கு அதை உள்வாங்கக்கூடிய திறனும் இருக்காது. ஹலாலா ஹராமா சொல்லுங்க, ஹலால்னு சொன்னால் நான் செய்கிறேன், ஹராம் செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். இவர் தான் முகல்லித். இப்போது ஒரு முகல்லித் சில சமயம் அஹ்லுல் ஹதீஸாகத்தான் இருப்பார். ஆனால் அவரால் அவருடைய எல்லையை தாண்டி முடியாது, அவருடைய வரம்பை தாண்டி போக முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு இல்மு இல்லை. ஆகவே ஒரு அஹ்லுல் ஹதீஸ் ஆலிமாக இருக்கலாம், முத்தபியாக இருக்கலாம், முகல்லிதாகவும் இருக்கலாம். அஹ்லுல் ஹதீஸ்னா எல்லா விதத்திலும் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்லாம் நினைக்க தேவையில்லை. அஹ்லுல் ஹதீஸாக இருக்கிறவருக்கு முதல்ல ஒருத்தர் முகல்லிதாக இருக்கக்கூடாதுன்னா முதல்ல அவருக்கு மொழி அறிவு இருக்கணும். என்ன மொழி? அரபி மொழி தெரியணும். அரபி மொழி தெரியாத அத்தனை பேர் முகல்லித் தான். இது ஒரு பேசிக்கான உசூல். ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லிகு அன்னி வலவ் ஆயான்னு சொன்னாங்க. ஒரு செய்தியாக இருந்தாலும் என்னிடமிருந்து
அறிவிங்கள் நாங்க. அன்னி என்னிடம் இருந்துங்கிறதுக்கு உசூலே என்ன உலமா சொன்னாங்கன்னா, என்னிடம் வந்து ரசூல்லா சொன்னது ரசூல்லாவுடைய ஒரு ஹதீஸ்னா அதை ஒருத்தர் அறிவது ரசூல்லாவோட இருந்து அறிதான். அவருக்கு அந்த ரசூல்லா சொன்ன என்னிடம் இருந்துங்கிறதுக்கு எந்த மொழியில் போக சொன்னாங்க? ரசூல்லா அரபியில் தானே. அப்போ அந்த அரபியை அறிந்தவர் தான் ஆதாரத்தை அறிகிறவர். இப்போ நான் ஒரு ஹதீஸை இப்போ சொன்னேன், அதில் கருத்தை மட்டும் சொன்னேன்னா அந்த கருத்தை மட்டும் தான் நீங்கள் விளங்குறீங்க. ஆனால் ரசூல்லாவுடைய சொல்ல நான் சொல்லலை, பல்லிகும் அன்னி வலவு ஆயாங்கிறத நான் சொல்லலை. அப்படின்னா ரசூல்லாவுடைய வார்த்தையை சொல்லலை, ஆனால் அந்த கருத்தை மட்டும் தான் சொன்னேன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது அந்த கருத்தை தான் நீங்கள் எடுத்து போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு ஆதாரம் எதுவுமே தெரியாது, நீங்கள் முத்தபி இல்லை, ஆனால் ஒரு முக்கல்லி தான் அந்த இடத்துல. ஆனால் எந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னு கேட்டால், ஒருவருக்கு ஆதாரங்கள் இன்னொருத்தர் அறிந்ததை எடுத்து சொல்லும்போது அவருக்கு அறிவிக்கும் போது அவரால் அது தான் கொண்டிருக்கிற போக்கு நிலைப்பாடு தவறுன்னு அதுக்கு சுட்டி காட்டப்பட்ட பிறகும் இல்லை இல்லை நான் வந்து என்ன செய்வேன், என்னுடைய ஷேக் என்னுடைய இமாம் அல்லது என்னுடைய இந்த மதுஹபில் சொல்கிறத மட்டும் தான் ஏற்றுக்குவேன், அல்லது என்னுடைய கட்சிக்காரர் சொல்கிறத ஏற்றுக்குவேன் அப்படின்னு அவர் கண்மூடித்தனமாக அதை தொங்குறாருன்னு வைங்க. அப்போ அந்த பிடிவாத போக்கு இருக்குதுல்ல, கண்மூடித்தனம் தஅசூப், அதாவது அதைத்தான் பிடிவாத போக்கு. இந்த பிடிவாத போக்கும் இந்த மொழி அறிவு இல்லாமல் ஆதாரத்தை பற்றி எந்த அறிவு இல்லாத போக்கு ரெண்டு சேர்ந்துட்டாதான் அது ஒரு கண்டிக்கப்பட்ட தக்லீது. கண்டிக்கப்பட்ட தக்லீது, அது இதுக்கு தப்பு. இந்த மாதிரியான போக்கு ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஆக ஒரு அஹ்லுல் ஹதீஸ் அவர் வந்து பல ஆதாரங்களை அறிந்து பல மதுஹபுகளுடைய நிலைப்பாடுகள் ஆதாரங்களை அறிக்கும் போது அவர் ஆலிமாக இருப்பார், அதே நேரத்தில் முத்தபியாகவும் இருப்பார். அவருக்கு பல ஆதாரங்கள் தெரியாது, அவருக்கு தெரிந்த ஒரு வரம்புக்குள்ள ஒரு லிமிட்டுக்குள்ள இந்த ஹதீஸ் இப்படி இருக்குது, குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான்னு ஆதாரத்தை மட்டும் அறிஞ்சு அவர் பின்பற்றுவார். அவர் தான் முத்தபி. இன்னொருத்தர் சாதாரண மனிதர், அவர் முக்கல்லித். ஆகவே தான் முக்கல்லிதுங்கிறது சாதாரண மனிதருக்கு தக்லீது கூடும்னு என்ன உலமா அதற்கு ஒரு சில நிபந்தனைகளோடு அனுமதிச்சிருக்காங்க. எப்படின்னா அது வந்து கொள்கை ரீதியான விஷயங்களில் தக்லீது கூடாது, அமல்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ தொழுகைக்கு ஒரு சட்டம் சொல்லப்படுது, இது கூடுமா கூடாதான்னு சில விஷயங்கள் சொல்லப்படுது. அப்படின்னா அமல்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒருவர் தக்லீது செய்வதால் அது தவறில்லை. ஒரு அஹ்லுல் ஹதீஸ் தக்லீது செய்ய, ஒரு ஹனஃபி தக்லீது செய்வார். ஏன்னா அவருடைய நிலை அதுதான். அவர் உடனே ஆய்வு செய்யவோ அவர் உடனே ஆலிமாகவோ முடியாது இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் ஆகவே அஹ்லுல் ஹதீஸாக இருக்கிறவர் பல தரப்பட்டவர்கள் இருப்பாங்க. அதில் ஆலிமா இருக்கிறவர் இருப்பார், முத்தபியா இருப்பார், முக்கல்லிதாவும் சிலர் இருப்பாங்க. ஆகவே அஹ்லுல் ஹதீஸுங்கனால ஒருத்தர் முழுக்க அவரை அறிந்தவராக இருக்கிற ஒரே வகையாக நம்ம பார்க்க முடியாது. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். ஷேக் உவைஸ் அவர்களுக்கு ஒரே விஷயத்தில் மதுஹப்கள் ஏன் வேறுபடுகின்றனர்? ஓகே, ஒரே மார்க்க விடயத்தில் ஹனஃபி மதஹப் ஒரு விதமாக, ஷாஃபி மதஹப் ஒரு விதமாக அப்படியே மாறுபடுது. பல விஷயங்களில் அந்த மதஹப்புகள் ஒற்றுமையாகவும் இருக்கிறாங்க. சரியா? பல விஷயங்களை வாஜிப்னு சொல்கிறதுல, பல விஷயங்களை ஏக மனதா ஹராம்னு சொல்கிறதுல ஒற்றுமையாகவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான மசாயில்களும் ஏகப்பட்ட மசாயில்கள் உண்டு. அதே நேரத்தில் வந்து மதஹப்புகளுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடும் உண்டு. அப்போ அந்த கருத்து வேறுபாடு வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த காரணங்கள் பல. சரியா? நிறைய காரணங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட காரணங்களை தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா வந்து ஒரு சிறிய நூல் இருக்குது, அவங்க எழுதின ஃபேமஸான நூல் ரஃப்உல் மலாம் அனில் அஇம்மத்தில் அலாம். இந்த இமாம்கள் வந்து அவங்களுக்கு என்ன ஹதீஸ் தெரியாதா? சில பேர் என்ன செய்வாங்க, இமாம்களை மதிக்காமல், என்ன அவங்களுக்கு ஹதீஸ் எல்லாம் தெரியாதா, இப்படி தப்பு தப்பா ஃபத்வா கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹதீஸுக்கு முரணான ஃபத்வா வந்துச்சுன்னா இமாம்களை மதிக்காத விதத்தில் பேசுவாங்க. அப்போ அத்தகைய மக்களுக்கு பதில் தரும் விதத்தில் அவங்க எழுதின புக்கு தான் என்னது? ரஃப்உல் மலாம் அனில் அஇம்மத்தில் அலாம். இங்கே மிக உயர்ந்த இந்த இமாம்கள் அவங்கள வந்து பழித்து பேசுகிறாங்க இல்லையா, அந்த பழியை வந்து நீக்கும் விதத்தில் எழுதப்பட்ட நூல் அது. அதில் வந்து அவங்க பல காரணங்களை சொல்லுவாங்க. அதில் ஒரு 2-3 காரணம் புரிவதற்கு. என்ன அப்படின்னா, சில நேரங்களில் குறிப்பிட்ட ஒரு மார்க்க விடயத்தை பற்றி மார்க்க தீர்ப்பு சொல்கிறதுக்கு, ஹராம் ஹலால் அப்படின்னு மார்க்க தீர்ப்பு சொல்கிறதுக்கு அந்த இமாம்களுக்கு ஹதீஸ் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஏன்னா நாம் இந்த காலத்தில் உட்கார்ந்துட்டு என்ன செய்யக்கூடாது, அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் உள்ள நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இமாம் அஹமத் இவங்க இமாம் அபு ஹனீஃபா எப்போ பிறந்ததாக சொன்னோம்? இதெல்லாம் புரியறதுக்காக தான் அந்த டேட் நான் சொன்னது. ஹிஜ்ரி 80, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 70 வருஷம். அப்போ அந்த காலத்தில் என்ன ஹதீஸ் எல்லாம் புக்ஸ் வடிவத்தில் எல்லாமே தேவையான ஹதீஸ் எல்லாம் எடுத்துட முடியுமா அந்த காலத்தில்? முடியாது. இப்போ நமக்கு தேவையான ஹதீஸ் என்ன செய்கிறோம், தட்டி அப்படியே எடுத்துடுறோம். எந்த ஹதீஸ் புக்கில் இருக்குது, நம்பர் என்ன அப்படின்ட்டு. அந்த மாதிரியான வசதி அந்த காலத்தில் இல்லைல்ல. அப்போ இமாம் அபு ஹனீஃபா கூஃபாவில் இருந்தாங்க. பெருசாக அவங்க பயணம் செஞ்சு வெளியூருக்கெல்லாம் போய் உலமாக்களையும் சந்திச்சது இல்லை. கூஃபாவில் தான் அவங்க இருந்தாங்க, படித்தாங்க. அப்படின்னா அந்த ஊர் உலமாக்களுக்கு என்னென்ன ஹதீஸ் தெரியும் அதுதான் அவங்களுக்கு ரீச் ஆகியிருக்கும்.
அப்போ குறிப்பிட்ட ஒரு மார்க்க விடயத்தில் ஹதீஸ் கிடைக்காமல் போகும்போது அவங்க என்ன செய்வாங்க, வேற வழி என்ன இருக்கு, சிந்திச்சு பார்த்து தான் என்ன செய்யணும், மற்ற ஆதாரங்களை வச்சு சிந்திச்சு பார்த்து தான் ஒரு கருத்தை சொல்லணும். அந்த மாதிரி ஹதீஸ் கிடைக்காமல் போய் ஒரு கருத்தை சொல்லி அது என்ன ஆகலாம், சம்டைம்ஸ் ஹதீஸுக்கு முரணா போகலாம். சரி, சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஹதீஸ் வந்துருச்சு ஆனால் பலவீனமான அறிவிப்பாளர்கள் மூலியமாக தான் அந்த ஹதீஸ் கிடைச்சிருக்கு. ஹதீஸ் கிடைச்சிருக்கு ஆனால் எப்படி கிடைக்கல, ஆதாரப்பூர்வமான வழியில் கிடைக்கல. வந்து சொன்னவரை பார்த்தா எப்படி இருக்கு, இவரை நம்ப முடியாது. சரி, இவருக்கு யார் சொன்னது அப்படின்னு பார்த்தா அவரை நம்ப முடியாது என்கிற நிலையில் அந்த ஹதீஸ் இருக்குன்னா, ஹதீஸ் வந்த பிறகும் அவங்க என்ன செய்ய முடியாது, அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிற்காலத்தில் அதே ஹதீஸ் என்ன செஞ்சிருக்கலாம், ஆதாரப்பூர்வமான வழியில் கிடைச்சிருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான், இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா கிட்ட ஒரு கேள்வி வருது. ஒரு பெண்மணி திருமணம் முடிக்கிறாங்க. அந்த கணவர் வந்து என்ன செய்யல, பெண்ணுக்கு மஹரை ஃபிக்ஸும் பண்ணலை, கொடுக்கவும் இல்லை, மஹர் ஃபிக்ஸே பண்ணலை. திருமணம் ஆகுது, ஒப்பந்தம் மட்டும் நடந்திருக்கு. இருவரும் தனிமையில் சேருவதற்கு முன்பாகவே கணவர் வஃபாத் ஆகிடுறாரு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த பெண்மணிக்கு மஹர் ஃபிக்ஸ் பண்ணலையே, மஹர் ஏதாவது இருக்கா? ரெண்டாவது கேள்வி என்ன, தனிமையில் சேர்வதற்கு முன்பாகவே வஃபாத் ஆயிட்டாரு, ஆக இவருக்கு இதா 4 மாதம் 10 நாட்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது வெயிட்டிங் பீரியட் இருக்கா? இன்னொரு கேள்வி என்ன, மனைவி என்கிற அடிப்படையில் திருமண ஒப்பந்தம் தான் நடந்துச்சு இல்லையா, ஆக மனைவி என்கிற அடிப்படையில் இறந்தவருடைய சொத்துல இவருக்கு உரிமை இருக்கா, சொத்துரிமை? 3 கேள்வி. அதற்கு இமாம் ஷாஃபி கிட்ட ஒரு ஹதீஸ் கிடைச்சிருக்கு. பிர்வா பின்த் வாஷிக் என்கிற ஒரு சஹாபிய பெண்மணிக்கு இதே இஷ்யூ வரும், ரசூல் ஃபத்வா கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஹதீஸ் இமாம் ஷாஃபிக்கு எப்படி கிடைக்கல, ஆதாரபூர்வமான மக்கள் வழியாக கிடைக்கல. அப்போ அதை நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செய்தியை அவர் பார்க்குறாரு. அப்போ சொல்கிறார், இந்த ஹதீஸ் மட்டும் சரியாக இருந்துருந்துச்சுன்னா நான் அந்த ஹதீஸில் உள்ளதை அப்படியே சொல்லியிருப்பேன், ஆனால் அந்த ஹதீஸ் வந்து தைஃப் அப்படின்னு சொல்லி இவர் சிந்திச்சு பதில் சொல்கிறார். அந்த 3ல் சிலது இருக்குது சிலது இல்லை அப்படின்ட்டு பதில் ஏதோ சொல்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா அதே ஹதீஸ் பிற்காலத்தில் என்ன செய்யுது, ஆதாரபூர்வமான வழியில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கிடைக்குது. ஆகவே தான் முஸ்தத்ரக் ஹாக்கிம்ட்டு ஒரு புக்கு பேர், நீங்கள் சில பேர் படிச்சிருக்கலாம், அடிக்கடி புக்கில் வரும் ரெஃபரன்ஸில், முஸ்தத்ரக் ஹாக்கிம். அந்த ஹாக்கிம் என்கிற இமாம் சொல்கிறாரு, என்னுடைய ஆசிரியர் அபு அப்துல்லா என்பவர் அவங்க சொன்னாங்களாம், அவங்களுக்கு அதே ஹதீஸு ஆதாரபூர்வமான வழியில் கிடைக்குது. அப்போ அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான வழியில் கிடைச்சதும் அவரும் பார்த்தீங்கன்னா ஷாஃபி மதப் சார்ந்தவராக கூட இருக்கிறான். இதுதான் என்ன தக்லீதுக்கும் இத்திபாக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். அப்போ அந்த அபு அப்துல்லா என்பவர் சொல்கிறாரு, இமாம் ஷாஃபி நேசிக்கக்கூடியவர், அவருடைய மதபை ஏற்று நடக்கக்கூடியவர், சொல்கிறாரு, இன்னைக்கு மட்டும் இமாம் ஷாஃபி உயிரோடு இருந்திருந்தால் மக்களுடைய சபையில் நான் இமாம் ஷாஃபி அழைத்து சொல்லியிருப்பேன், லகது ஸஹல் ஹதீஸ் ஃபகுல் பிஹி, ஹதீஸ் சரியான வழியில் வந்துருச்சு, நீங்கள் சொன்ன ஹதீஸு, உங்களுடைய கருத்தை மாற்றி சொல்லுங்க, ஃபத்வாவை மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக ஜயீஃப் ஹதீஸ் அப்படின்னு கருதி அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், ஃபத்வா மாற்றி சொல்லியிருக்கலாம். சில சமயம் சையாத ஹதீஸ் கிடைச்சாலும் அதை சரியாக புரிஞ்சுக்கணும் என்கிற கட்டாயம் இல்லைல்ல. ஒரு மனிதர் 100 விஷயத்திலும் சரியாக புரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. 90 விஷயத்தை சரியாக புரிஞ்சு 10 விஷயத்தை பிழையாக கூட புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆக இதெல்லாம் பல காரணங்கள் அந்த ஃபத்வாக்கள் மாறுபடுவதற்கு. யாரும் என்ன கிடையாது, வேணும்ட்டே ஹதீஸுக்கு முரண்பாடாக சொல்லணும், மன இச்சையை பின்பற்றி மாற்றி சொல்லணும் என்பது இந்த இமாம்களுடைய வழிமுறையாக இருந்ததில்லை. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்த கேள்வி, ஒரே வீட்டில் அல்லது மஸ்ஜிதில் முஹல்லாவில் வேறுபட்ட தொழுகை முறை அல்லது இபாதத்துகள் முறைகள் பேணப்பட்டால் அது எப்படி அமைதியாக கையாளலாம்? ஒரே வீட்டில் அல்ல ஒரே மொஹல்லால அல்ல ஒரே மஸ்ஜிதில் வெவ்வேறு விதமான முறைகளில் தொழுகைகள் அல்லது நோன்பு இந்த மாதிரி இபாதாத்துகள் பின்பற்றப்படும் போது ஒரு முஸ்லீம் எப்படி இதில் நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவது, விவாதிக்கிறதை விட்டுவிட வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே தர்க்கங்கள் செய்கிறது, உதாரணத்துக்கு நீ சரி நான் சரி, இந்த மாதிரியான உனக்கு என்ன ஆதாரம் எனக்கு என்ன ஆதாரம், இப்படிப்பட்ட தர்க்கத்தை அடிப்படையாக கொண்ட அணுகுமுறையை கைவிட வேண்டும். ஏனென்றால் இந்த தர்க்க முறைகள் என்ன ஆகுதுன்னு கேட்டால் வெறுப்பையும் பல வரவு மீறல்களையும் ஏற்படுத்துது. ரெண்டாவது, என்ன செய்ய வேண்டும், தான் பின்பற்றக்கூடிய அந்த போக்கை மற்றவர்கள் மீது திணிப்பதை நிறுத்த வேண்டும். ஏன்னு கேட்டால் தர்க்கம் செய்பவருடைய இயல்பு பல நேரங்களில் ஒருத்தர் மீது வலிந்து இப்படித்தான் செய்யணும், இப்படி நீ செய்யக்கூடாதுங்கிறத ஒரு வித நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய போக்கு கடைபிடிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் கடுமையான இந்த நிர்பந்த போக்கு இருக்குல்ல, இது மனிதர்கள் விலகி போவதற்கு தான் காரணமாகும்.
ஒருத்தரிடம் நம்ம வந்து அவரை ஹக்கின் பக்கம் அழைக்க வேண்டும், நாம் அறிந்ததே ஹக்காக அது இருந்தாலும் அதன் பக்கம் அழைக்க வேண்டும் நினைத்தால் கூட நிர்பந்தம் செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மையான முறையில் தான் எடுத்து சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையான முறையில் மக்களுக்கு சொன்னாங்க. மென்மை எங்கே இருக்குது அங்கே அழகு இருக்கும், எங்கே மென்மை சீரழிந்து விட்டதோ அங்கே கோரமாகி விடுங்கிறாங்க. அப்போ மக்களை அழைக்கும் போது நாம் சரியான கொள்கையில் இருந்தாலும் அவர்களிடம் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா என்று சொல்கிறான். உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் ஞானத்துடன், நல்ல நுட்பமான அறிவுடன், அழகான வார்த்தைகளுடன் அழையுங்கள் சொல்கிறான். அதுதான் சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறையில் மக்களை அழைத்தாங்க. அழகான அறிவுரைங்கிறது அல்லாஹுடைய ஆயாத், அதை எடுத்து வைத்து அழைக்கணும். கண்ணியமாக மக்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நாம் சீரழிக்கக்கூடாது. அவர்களுக்கு பல நெருக்கடிகள் குறுக்கீடுகள் மூலமாக நாம் அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் தவறில் இருந்தால் கூட அதை அழகான முறையில் பொறுமையோடு நாம் அணுக வேண்டுமே தவிர கடுமையோடு அணுகக்கூடாது. இது 2. 3வது விஷயம், நமக்கு ஒரு விஷயத்தில் அது சம்பந்தமான தெளிவு தேவை என்றால் கல்வி உள்ளவர்களிடம் நாம் மீண்டு போகணும். கல்வி உள்ள அஹ்லு திக்ர், இல்மு உள்ளவர்கள், அவர் அதற்கான ஆதாரங்களை அறிந்தவர்கள், அது அஹ்லு சுன்னா கொள்கை உள்ளவர்கள் தானே அறிந்து ஆதாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களை அறிந்து அவங்கள்ட்ட விசாரிக்கணும், கல்வியே கேட்கணும். இது சம்பந்தமான மூத்த அறிஞரிடம் திரும்பணும். ரொம்ப குறைவான அல்லது வெறும் பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய பக்குவம் குறைவு அல்லது கல்வியால் முதிர்ச்சி இல்லாத அல்லது தர்க்கத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து மார்க்கத்தை பேசக்கூடிய இந்த மாதிரியான மக்களிடம் நீங்கள் நாம் கல்வியை தேடுவதை நிறுத்தி கொள்ளணும். ஏன்னா கல்வி என்பது சரியான தரஜா உள்ளவர்களிடம் வந்து எடுக்கப்படணும். இந்த 3வது வழியின் காரணமாக நாம் வந்து இந்த மாதிரியான மசாயில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தெளிவுக்கு வரலாம். இந்த இடத்துல வந்துட்டோம்னாவே நாம் ஒரு பல நேரங்களில் இந்த 3 விஷயங்கள் அமல் செய்தால் குழப்பங்கள் அதிகரிக்காமல் பரவாமல் வெறுப்புகள் வளராமல் இருப்பதற்கு அது ஒரு வழி. அடுத்தது மிக முக்கியமான ஒரு 4வது விஷயம் என்னன்னு கேட்டால், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான பலவிதமான கருத்துக்கள், இப்போ தொழுகை முறை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் ஹனஃபி, ஒருத்தர் ஷாஃபி, அவருடைய தொழுகை முறையில் கை கட்டுவதில் வித்தியாசம் பார்க்குறோம். இன்னொருத்தர் இவர் ஹனஃபியும் சொல்ல மாட்டார், ஷாஃபியும் சொல்ல மாட்டார். இன்னொருத்தர் தன்னை அஹ்லே ஹதீஸ்னு சொல்லுவார். அவர் தொழுகையில் தஹியாத்துடைய இருப்பில் விரலை அசைக்கிறார். இப்போ 3 விதமாக பார்க்குறோம்னா இங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் வரலாறு ரீதியாக ஆதாரங்கள் ரீதியாக அறிய வேண்டிய கல்வியை நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல் தேடிக்கொள்றதோடு சகிப்புத்தன்மையாக நம்ம இதில் நடந்து கொள்ள வேண்டியது இருக்குது. எடுத்தவொடனே நம்ம அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போக தேவையில்லை, சகிப்புத்தன்மையோடு. ஏன்னா இந்த மஸ்அலா கருத்து வேறுபாடுங்கிறது இதனுடைய ஆரம்பம் எங்கிருந்து? இமாம்களிடமே இருக்கிற விஷயம்தான். ஆகவே அந்த மாதிரி கருத்து வேறுபாடை நம்ம பெரிதுபடுத்தக்கூடாது. இது கிளை பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் அல்ல. தௌஹீதா, ஷிர்கா, குஃபுரா இப்படிப்பட்ட விஷயங்களில் வராது இது. ஆக இந்த மாதிரியான மேலோட்டமான ஆதாரங்களை இப்போ நம்ம உஸ்தாத் சொன்னாங்க இல்லையா, ஆதாரங்களை அறிவதின் கூறமாக இமாம்களுக்கே அந்த ஒரு ஆரம்ப கால நெருக்கடிகள் காரணமாக அவங்க தவறான ஃபத்வாக்களை தர வேண்டிய கட்டாயத்துக்கெல்லாம் ஆளான அதை அவங்க விரும்பி செய்யலை. ஆனால் அது நடந்தது இல்லையா? அதுபோல் இயல்பில் ஒரு இமாமுக்கே அந்த மாதிரி நடந்திருக்குங்கும் போது அதே நிலையில் தான் ஒரு மனிதன் இன்னைக்கு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுடைய நிலை என்ன? ஏறத்தாழ அதே நிலை தான். அவருக்கும் ஆதாரம் அறிய வர தெரியாது, ஆதாரம் போய் சேர்ந்துருக்காது, அவர் நினைச்சது ஒன்று அல்ல தப்பாக விளங்கி இருக்காரு, இப்படிப்பட்ட கருத்துக்கள். அப்போ இந்த மாதிரி தொழுகை, இந்த மாதிரி மஸ்அலா, அதாவது செயல்கள் ரீதியான கருத்துருவா வந்துச்சுன்னா நாம் அதை ரொம்ப பெரிதுபடுத்தக்கூடாது. ஆனால் கொள்கை சார்ந்த விஷயங்களா, ஒருத்தர் அல்லாஹ்விட்ட துவா செய்யலாங்கிறாரு, அல்லது சில வழிகட்ட சிந்தனைகளில் பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு, இப்படி பல விஷயங்கள் இருக்குதுன்னா அப்போ வந்து நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல் அவர்களுக்கு எடுத்து சொல்லணும், தர்க்கங்களை தவிர்க்கணும். தர்க்கங்கள் மூலமாக எந்தவித நன்மையும் நம்ம எட்ட முடியாது. அது வெறுப்பும், அது நீயா நானாங்கிற போட்டி மனப்பான்மை, ஒரு அகம்பாவத்தை அல்லது மன அகங்காரத்தை தான் ஒருத்தரிடம் தூண்டிவிடக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நாம் இந்த கண்ணியத்தோடு மக்களை அணுகினால் அது ஒரு நன்மையான விளைவை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வேறுபாடுகள் எப்பொழுது பிரிவினைகளாக மாறும், அதை எப்படி தவிர்ப்பது? கருத்து வேறுபாடுகளை பொதுவாக 2 வகைப்படுத்துவாங்க உலமா.
முதல்ல கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகள். கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகள் தான் பிரிவினைகளை கொண்டு வரும். இரண்டாவது வகையான கருத்து வேறுபாடுகள் ஆதாரங்களை அறிவதில் புரிவதில் வரக்கூடிய மேலோட்டமான கருத்து வேறுபாடுகள். உதாரணத்துக்கு தொழுகை, நோன்பு தொடங்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அமல்களோடு சம்பந்தப்பட்டவை. இது கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடு, அமல்களோடு சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து அவரவரோட சம்பந்தப்பட்ட விவகாரமாக இருக்கும். இப்போ தொழுகிறாரு, அவரோட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அவர் நெஞ்சில் கை கட்டுறாரா, விரலை அசைக்கிறாரா, இந்த மாதிரி விஷயங்கள், அவர் தொப்பி அணிந்தாரா இல்லையா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் யாரோட சம்மந்தப்படுது? தனிநபர்களோடு சம்மந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகளாக இருக்கும். தனிநபர்கள் சம்பந்தப்பட்ட செயல்கள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் மக்கள் ஒருவருக்கொருவர் சகிப்புத்தன்மையோடு அதை பெரிதுபடுத்தாமல் அவரவருடைய கல்வி அறிவு நிலைக்கு ஏற்றவாறு அவர்களை அதை அணுகுவார்கள். ஆகவே அதை நாம் கடந்து போக வேண்டும். அப்படி கடந்து போகும் வரைக்கும் அது எந்த விதத்திலும் பிரிவினையை ஏற்படுத்தாது. ஆனால் கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகள் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு பலவிதமான கொள்கைகளை நம்ம பார்க்குறோம். அதாவது தௌஹீதுடைய விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே கொள்கைகளில் கருத்து வேறுபாடு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அல்லாஹ்வோட மட்டும்தான் துவா கேட்கணும், அவன்கிட்ட மட்டும்தான், அவனுக்கு தான் நேர்ச்சி செய்யணும், இபாதத்துகள் எல்லாம் அவனுக்கு மட்டும்தான் செய்யணுங்கிற ஒரு கருத்தை, அதுதான் தௌஹீத் அப்படிங்கிற அடிப்படையில், அதற்கு மாற்றமாக அல்லாதவர்களை கேட்குறதா ஷிர்க் அப்படின்னு நம்ம பேசுகிற இடத்துல இருக்கும்போது இது ஒரு கொள்கை இல்லையா? இது நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதற்கு மாற்று கருத்தில் உள்ள என்ன செய்வார்? அவர் வேற ஒரு கொள்கையில் இருக்கார். அவர் யார்ட்டையும் கேட்கலாம், நல்லடியார்கள்னால் அவங்கள்ட்ட கேட்கலாம், அவங்க நமக்காக வசீலா, நம்ம அவங்கள்ட்ட வசீலா கேட்கும்போது அவங்க நமக்காக ஷஃபாத் செய்வாங்க. ஆகவே வந்து இறந்தவங்களை அழைச்சி துவா கேட்கலாம், எங்கிருந்தாலும் அவங்களுக்கு நம்ம அவங்கள அழைச்சா அவங்களுக்கு கேட்கும். இப்படிலாம் கொள்கைகள் கொண்டிருக்காங்க. இப்போது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானது. இது அக்கீதா கருத்து வேறுபாடு. இந்த அக்கீதா கருத்து வந்துச்சுன்னா நிச்சயமாக பிரிவினை வந்துடும். அப்போது ஒருத்தர் அஹ்லே ஹதீஸாக இருப்பார், இந்த மாதிரி தௌஹீதை பின்பற்றுவதில் அவர் ஒரு மதுஹப் கொள்கைக்குள்ளவராக இருந்தால் கூட இதில் தெளிவாக இருந்தாருன்னா அவர் எந்த மதுஹப் பின்பற்ற, ஏன்னா மதுஹப்கள் எதுவும் இந்த மாதிரியான கருத்தை ஆதரிச்சதில்லை. ஷிர்கான விஷயங்களை எல்லா இமாம்களும் ஷிர்கை கண்டிச்சிருக்கிறாங்க, கடுமையாக அதை எதிர்த்துருக்கிறாங்க. அவங்க எல்லாமே அஹ்லே ஹதீஸ் தான் நாம் சொல்கிறோம். இப்போ அப்படி இருக்கும்போது கொள்கை ரீதியானதில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது கூட்டங்களாக பிரிவாங்க. பாருங்கள், இப்போ ஷியாக்கள் ஒரு தனி கூட்டமாக, இது எப்படி வந்தது? ஷியாக்களுக்கும் இன்றைக்கி நாம் அவங்களுடைய அரியர் உள்ள பிரச்சனைகள்ங்கிறது வெறும் சாதாரண மசாலா, ஒரு மசாயில் ஃபிக்கு ரீதியான கருத்து வேறுபாடாக இல்லை, கொள்கை ரீதியானது. அவங்க சஹாபாக்களை காஃபிர்கள்னு சொல்கிறாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்கள வந்து கடுமையாக ஏசுகிறாங்க. குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கடுமையான தகாத வார்த்தை கொண்டு அதை நம்பவும் செய்கிறாங்க, அதை பிரச்சாரம் செய்கிறாங்க. அது அவங்களுடைய கொள்கையாகவே இருக்குது. குர்ஆன் முழுக்க பாதுகாக்கப்படலைங்கிறாங்க. அவங்க நம்பக்கூடிய இமாம்கள் ஒரு 12 பேரை அவங்க வந்து மாசூம் நம்புகிறாங்க, அதாவது பாவங்களே அற்றவர்கள். எந்த அளவுக்கு கேட்டால் நபிமார்களை விட உயர்ந்தவர்களும் நம்புகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நபிமார்கள் என்ன அல்லாவுக்கு நிகரானவர்களாக நம்புகிறாங்க. ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ருபூபியத், அவனுடைய வல்லமைகள் பல அந்த இமாம்களுக்கு உண்டுன்னு நம்புகிறாங்க. இந்த அளவுக்கு இப்போ இது என்ன, இந்த கருத்துபாடு வந்து பிரிவினை ஏற்படுத்தா இல்லையா? இப்போ நாம் எப்படி இதில் ஒன்றுபட முடியும்? அவங்களோட ஒன்றுபட முடியாது. அப்போ இந்த மாதிரியான கொள்கை கருத்துபாடுகள் பிரிவினை ஏற்படுத்தும். இப்போ இந்த பக்கம் காதியானிகள் இருக்காங்க. காதியானிகள் அவங்களும் தொழுகிறாங்க, பள்ளிவாசல் கட்டுறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. ரமதானில் தான் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், அவங்களுக்கும் நமக்குள்ள காதியானிக்கான கருத்துபாடு சாதாரண கருத்துபாடாக இல்லை. ஆனால் அவருடைய பிரச்சனை ரசூல்லாவுக்கு பிறகும் இறுதி நபி இல்லை, அவங்க அதுக்கு பிறகு நபிமார்கள் வருவாங்கன்னு நம்புகிறாங்க. ரசூல்லாவை ஹாத்தமுன் நபின்னு அவங்க நம்பலை. ஹாத்தம்னா அந்த இடத்துல அவங்க அர்த்தம் செய்துக்கிறதுன்னு கேட்டால் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முத்திரையை அவங்களுக்கு. ரசூல்லா மற்ற நபிமார்களில் ஒரு தனித்துவம் சிறந்தவர் தான், கடைசி நபின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதனால மிர்சா குலாம் அகமது காதியானிங்கிற ஒருத்தனை அவங்க நபின்னு நம்புகிறாங்க. இந்த கருத்துருபாடு என்ன சாதாரண கருத்துருபாடா? அது கொள்கை ரீதியான கருத்து. அதாவது அவங்க முர்த்தத் ஆகிட்டாங்க, அதன் காரணமாக காஃபிர் ஆகிட்டாங்க அவங்க. இப்போ அதே மாதிரி ஹவாரிஜிகள் இருக்காங்க. ஆனால் ஹவாரிஜிகள் பாருங்கள், அவங்க தொழுகையை போல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க ரசூல்லா, உங்கள் தொழுகையை நீங்கள் மட்டமாக நினைப்பீங்க, அவங்க தொழுகிறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓதுதலை நீங்கள் மட்டமாக நினைப்பீங்க. எவ்வளோ அருமையாக ஓதுறாங்களே, உங்களுடைய நோன்பு உங்களுக்கு மட்டமாக தெரியும், அவ்வளோ சிறந்த இபாதத்தை செய்வாங்கன்னு ரசூல்லா சஹாபாக்கள் சொன்னது போலவே ரசூல்லா மரணத்துக்கு பிறகு ஹவாரிஜிகள் வந்தாங்க. யார் அவங்க? முஸ்லீம் ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடியவங்க. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வன்மத்தையும்
வெறுப்பையும் பரப்பி அதன் மூலமாக ஆட்சியாளருக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடியவங்க. இவங்க தான் ஹவாரிஜுகள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றதும் அது அவங்க தான், அலியை கொன்றதும் அவங்க தான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இவங்க அடிப்படையில் கொள்கையிலே மாறுபட்டவங்க. ஏன் தெரியுமா? இனில் ஹுக்மு இல்லா லில்லா, ஆட்சி அதிகாரம் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அப்படின்னு அல்லாஹ் இறக்கிய ஆயத்தை அவங்க தவறான முறையில் அதற்கு வியாக்கியானம் பண்ணாங்க. அதாவது அர்த்தம் என்னன்னா, மனிதர்கள் தீர்ப்பளிக்க கூடாது, அல்லாஹ் தீர்ப்பளி, அந்த அல்லாஹ்வின் தீர்ப்பின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காத எந்த மனிதனாக தான் ஒரு காஃபிர். அதனால தான் அவங்க பெரும்பாவங்களை ஒருத்தன் செய்துட்டாலே காஃபிர் நம்புறாங்க. ஏன்னா அவன் தனக்குத்தானே என்ன ஒரு பெரும்பாவம் செய்து அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முரணா நடந்துக்கிட்டான் அப்படின்னா அவன் ஒரு காஃபிர் அப்படின்னாங்க. அதனால உஸ்மானை காஃபிர்னு தான் கொலை செய்தாங்க. உஸ்மான் வந்து முர்த்தத் ஆயிட்டார், காஃபிர் ஆயிட்டார்னு தான் சொன்னாங்க. எத்தனை சஹாபாக்களுக்கு எதிராக அவங்க போர் செய்தாங்க. இப்போ இது வந்து சாதாரண மசாலா சட்டம் பிரச்சனையா? இல்லை, அது பிரிவினை ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனால் மசாலா சட்ட பிரச்சனைகள் கருத்துபாடு இருந்தால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய்க்கணும். அதே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜின் நேரத்தில் அவங்க தொழுகை நடத்துகிறாங்க. தொழுகை நடத்தும் போது சுருக்கணும், கஸ்ரு செய்யணும், அதுதான் சுன்னாவும் கூட. அவங்க அறியலாத அவங்க வந்து முழுக்க தொழுகிறாங்க, கஸ்ரு செய்யாமல் தொழுகிறாங்க, தொழுகை நடத்துகிறாங்க. அதே அந்த ஜமாத்தில் அங்கே பின்பற்றி தொழ வேண்டிய ஒருவராகத்தான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் இது சுன்னாவுக்கு முரணானது தான் விளங்கி வச்சிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொழுகை நடத்தல, கஸ்ரு செய்வாங்க அப்படின்னு. ஆனால் இதை சொன்ன உஸ்மான் அந்த தொழுகையிலேயே உஸ்மானை பின்பற்றி தொழுதாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறவர் நீங்கள் ஏன் பின்பற்றி தொழுதீங்கன்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அது அப்துல்லா பின் மஸ்ஊதிடம் கேட்கப்படுது. உஸ்மானை ஏன் நீங்கள் இப்போ பின்பற்றி தொழுதீங்க, நீங்கள் கஸ்ரு செய்து தனியாக தொழ வேண்டியதானு. அப்போ அப்துல்லா பின் மஸ்ஊத் சொன்னாங்க, அல் ஹிலாஃபு ஷர்ருன், அதாவது இந்த மாதிரியான கருத்துருபாடு வந்து ஷர், தீமையானது. அதாவது அவங்களை இப்போ நான் பின்பற்ற மாட்டேன்னு விலகி இருக்கிறது அது தீமையை கொண்டு வரும். அப்போ ஏன் இந்த இடத்துல அப்துல்லா பின் மஸ்ஊத் ஒன்றி போயிட்டாங்க? கொள்கை, அதாவது அவங்க விளங்கிய ஆதாரத்தின் அடிப்படை அவங்க அமல் செய்திருக்கலாம், ஆனால் ஏன் செய்யலைன்னு கேட்டால் இந்த மாதிரி கருத்துருபாடு ரொம்ப சின்ன கருத்துருபாடுகள், இதை வந்து பெருசுப்படுத்தக்கூடாது. அப்போ நாம் வந்து ஒன்றிக்கணும். அப்போது ஆட்சியாளராக இருக்கிற, அதுவும் இமாமா இருக்கிற உஸ்மான் முரண்பட்டு இதனால் ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம், சரியா, ஒரு ஒரு கருத்து வேறுபாட்டில் மக்கள் என்ன இப்படின்னு ஒரு குழப்ப நிலைக்கு வருமே அப்படிங்கிறதுக்காக உஸ்மான் என்ன அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன செய்தாங்க, தொழுதுட்டாங்க. இது கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடு இல்லைங்கிறனால தான் அது காரணம். அப்போ கொள்கை ரீதியான கருத்து வரும்போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உசூல்கள், அடிப்படைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னா மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அதை பற்றி தெளிவாக கல்வியாளரிடம் ஆதாரங்களை அறிந்து அந்த கல்வியாளருடைய ஃபத்வாக்களை அறிந்து நம்ம அமல் செய்யணும். சிறிய கருத்துருபாடுகள், செயல்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நம்ம அறிந்தது செய்யலாம். ஆனால் அதை பிடித்து கொண்டு நம்ம மற்றவர்களிடம் திணிப்பது, தர்க்கம் செய்வது, அதன் மூலமாக வெறுப்பை வளர்ப்பது, அதெல்லாம் கட்டாயம் தவிர்க்கணும். ஆகவே கொள்கையான கருத்துருபாடுகள் பிரிவினை ஏற்படுத்துவதனால அது மோசமானது. அதுதான் பிதஅத்துகளை கொண்டு வருது. பிதஅத்துகள் எல்லாமே கொள்கை ரீதியான கருத்துருபாடு தான். ஒவ்வொரு பிதஅத்தும் பலாலத்து. ஏன் பலாலத்து? அது நரகத்துக்கு கொண்டு போகும். அப்போ என்னன்னா, அந்த பலாலத்து நமக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தும். ஆனால் இஃப்திலாஃப் மசாயில், அதாவது கருத்து வேறுபாடில் சின்ன சின்ன மசாயில்களில் வரக்கூடியது, அது வந்து நம்ம பிதஅத்தா அப்படிங்கிற பலாலத்தா அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சு அதை வந்து நம்ம எடை போட மாட்டோம். அந்த அடிப்படையில் அதை அணுக மாட்டோம். சரியா? ஒருத்தர் வந்து தொப்புள் கீழே கை கட்டி தொழுதாருன்னா இவர் ஒரு தாளத்தில் இருக்கிறாரு, இவர் வழிகேடரு, இவர் பிதஅத்தி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதன் காரணமாக சொல்ல மாட்டோம். அவர் அவர்கிட்ட வேற சில கொள்கை ரீதியாகவே இருக்குது பிரச்சனைகள் அப்படின்னா சொல்லுவோம், இவர் ஒரு பிதஅத்துவாதி, இவர் அதை பிடிச்சிட்டு தான் தொங்குவார், அல்லது ஷிர்கான காரியங்களை அவர் செய்வார், அல்லது அந்த மாதிரி காரணம் அது யார்ட்டையும் வரலாம். சரியா? ஒருத்தர் தன்னை ஆளுதிசைன்னு சொல்லிக்கலாம், அல்லது வேறு என்ன பேர் தன்னை சொல்லிக்கலாம். ஆனால் சில வழிகட்ட கூட்டங்களுடைய கொள்கைகளின் பக்கம் அவர் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கையில் பிடிச்சிட்டு அதை பேசுகிறாரு, கொள்கை அதை பிரச்சாரம் செய்கிறாரு அப்படின்னா அப்போ அவர் தன்னை ஆளுதி சொன்னால் நாம் சொல்லுவோம் ஒரு வழிகட்டவன், இவன் வந்து மக்கள் வந்து ஃபித்னா பண்ணக்கூடியவன் தான் சொல்லுவோம். அல்லாஹ் மிகரிச்சு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அது தொடர்ச்சியாக வர கேள்வி தான், சமூக ஊடகங்களில் வரும் முரண்பட்ட கருத்துக்களை இளைஞர்கள் எப்படி சமாளிப்பது? சமூக ஊடகம், அதாவது முகநூல், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரியான ஊடகங்கள் இருக்கு. முதல்ல இந்த ஊடகங்கள் வந்து நம்ம இல்ம தேடுவதற்கான தளங்களே அல்ல. இல்ம தேடுதல்ங்கிற ஒரு இபாதா. இந்த இபாதத்தை நம்ம சரியா செய்யணும்னா எப்படி செய்வோம்? யாரிடம் இல்மு இருக்குதோ அவங்களிடம் தேடுவோம்.
அதை அல்லாஹ்வுக்காக தேடுவோம். தேடிக்கொள்ளக்கூடிய இல்முங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு அமல் செய்வதற்கு நம்ம நினைப்போம். இதன் மூலமாக அதை நாம் பின்பற்றுவோம், அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். சமூக ஊடகத்தில் நாம் எப்போவுமே அங்கே பொதுமக்களுடைய அரட்டைகளைத்தான் அதிகமாக பார்க்குறோம். முதல்ல அந்த இடங்களில் நாம் அதிக நேரம் செலவழிப்பது அல்லது அதன் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை மார்க்கத்தை கற்றுக்கொள்வோம் நினைப்பது ஒரு தப்பான அடிப்படை. நம்முடைய உலமாக்கள் கல்வியாளர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நசீஹா, ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டால், சமூக ஊடகங்களில் நீங்கள் அதிகமாக நேரத்தை செலவழிக்காதீர்கள், அதில் இல்மை தேடாதீர்கள், இல்மை முறையான சரியான வழியில் தேடுங்கள், அதிலே உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய எண்ணங்களை அனைத்தையும் நீங்கள் பதிவு செய்யாதீங்க. ஃபேஸ்புக்கை திறந்தோடனே அதில் என்ன நமக்கு போடுறோம், வாட் இஸ் யுவர் மைண்டு, என்ன இருக்குது அது எழுது அப்படிங்கிறான். அதானே, என்ன நினைக்கிறேன் அதை எழுது அப்படிங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் உள்ளத்தில் இருக்கிறது, அவன் நினைக்கிறது எல்லாமே ஹக்கா இருக்குமா? பாத்திலானது நிறைய வரும். ஏன்னா ஜஹல் நமக்கு இயல்பில் இருக்குது. அப்போ அந்த அறியாமையின் காரணம் பல தவறு நடக்கும். அவன் முதல் விஷயம், சமூக ஊடகங்களில் கருத்து சொல்வது நாம் நிறுத்தணும். ரெண்டாவது விஷயம், சமூக ஊடகங்களில் வரக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வதை நிறுத்தணும். மூன்றாவது விஷயம், நாம் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த நினைக்கிறோம் அப்படின்னா நாம் அதிலே ஹக்கை சரியான கல்வி உள்ளவருடைய வார்த்தைகள் மூலமாக, ஆதாரங்கள் மூலமாக தெளிவுபடுத்துவதை கொண்டு நாம் நிறுத்திவிட வேண்டும். அதோடு நாம் போதுமாக்கி கொள்ளணும். பரப்புதல், சரிங்களா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை பரப்பணும் அப்படிங்கிறது என்ன சொன்னாங்க? அப்ஷுஸ் சலாம் பைனக்கும், உங்கள் மத்தியில் சலாமை பரப்புங்கள்னு சொன்னாங்க. அன்பு அதிகரிக்கணும்னா என்ன? சலாமை பரப்புங்கள்னு சொன்னாங்க. அப்போ சலாம் சொல்வதே போதுமானது அதுக்கு, அந்த நேரத்தில். அப்போது நீங்கள் சத்தியத்தை பரப்பணும் அப்படின்னா, சமூக ஊடகத்தை அதுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, அந்த நம்முடைய வரம்புக்கு உள்ள நின்று நாம் எடுத்து சொல்வதோடு நிறுத்திக்கணும். தப்லீக் அதுதான். சமூக ஊடகம் தப்லீகுக்கு பயன்படுத்தலாம், ஒருவரை அழைப்பதற்கு பயன்படுத்தலாம், ஆனால் தர்க்கத்திற்கும் கற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்தப்படக்கூடாது. அது அதற்கான தளம் இல்லை அது. ஆகவே அதில் வரக்கூடிய பல ஃபித்னாக்களுக்கு காரணமே நம்முடைய அணுகுமுறை. நாம் பல நேரங்களில் செய்கிற தப்பு தான். நாம் காட்டக்கூடிய எதிர்வினை, ரெப்யூட்டேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி இறங்கி பலரையும் அதில் தூண்டி விட்டு, அதனால் இன்னும் அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பாத்தில் பரவுவதற்கு காரணமாகுது. ஏன்னா அதனுடைய அல்கோரிதம் அதானே. சோசியல் மீடியா அல்கோரிதம் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா, உண்மையிலே சோசியல் மீடியா அல்கோரிதம் பல நேரத்தில் இஸ்லாமுக்கு எதிராக தான் பயன்படுது. சரியா? அதில் முஸ்லீம்கள் எவ்வளோ தூரம் அதில் ஆக்கப்பூர்வமாக இயங்குறாங்களோ அவ்வளோ தூரம் சில நேரத்தில் அதுக்கு பாதிப்பையும் ஏற்படுது. ஏன்னா ஆக்கப்பூர்வமாக இறங்குறவங்க பல நேரங்களில் செய்யக்கூடிய தப்புன்னு காரணமாக அது அறியாதவர்களுக்கெல்லாம் பரவக்கூடியதாக மாறுது. ஏன்னா அது எல்லாமே ஒரு செயின் தானே, ஒன்னோட ஒன்று கோத்துக்கிட்டே போகுது. ஆகவே நாம் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். உலமாக்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, சமூக ஊடகத்தில் அதிகமாக நேரங்களை செலவழிக்காதீர்கள், அதில் கல்வி தேடாதீர்கள், அதிலே உள்ள தர்க்கங்கள், பொதுவான அரசியல் நடப்புகள், கரண்ட் அஃபேர்ஸ், அதை பற்றி பேசுறது, அதை பரப்புறது, இதெல்லாம் பல நேரங்களில் நமக்கே தீமையில் தான் போய் முடியுதே தவிர ஒரு நன்மையும் அதை நம்ம அதில் அடைய முடியறதில்லை. அல்லாஹ் அலம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்ததாக, ஒற்றுமை வேண்டும் என்றால் அனைவரும் ஒரே மாதிரி செய்ய வேண்டுமா, அல்லது வேறுபாடுகளுடன் கூட ஒன்றாக இருக்கலாமா? சில விஷயங்களில் வேறுபாடுகளோடும் ஒன்றாக நம்ம இருக்க முடியும். உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குரைதா அப்படிங்கிற யகூதிகளுடைய இடத்திற்கு போகாமல் நீங்கள் அசர் தொழுகை தொழாதீர்கள் அப்படின்னு சொல்லி போருக்கு அனுப்பி வைத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பி வைத்து போகிற வழியிலேயே அசருடைய நேரம் வக்து வந்துருச்சு. அப்போ சஹாபாக்கள் ரெண்டு சாரார் அப்போது ஒருத்தர் இன்னொருத்தரிடம் ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டாங்க. என்னென்னா, ஒரு சாரார் இப்போ நம்ம வக்து வந்துருச்சு அசருடைய தொழுகைக்கு, இப்போ தொழுதுருவோம் அப்படின்னாங்க. இன்னொரு சாரார் சொன்னாங்க, அப்படி அல்ல, நாம் பனு குரைதாவோட போய் தான் தொழணும், பனு குரைதா யகூதிகளுடைய இடத்துக்கு போய் அங்கே தான் அசர் தொழணும் அப்படின்னாங்க. இப்போ வக்து வந்துருச்சு தொழலாம் அப்படின்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் நம்ம ரொம்ப சீக்கிரமாக பனு குரைதாட்ட போகணும், அங்கே போய் அசர் தொழணும்,
அப்போ அசருடைய வக்துக்கு அங்கே நம்ம அடைஞ்சிட்டோம்னா அங்கே தொலை சொல்கிறாங்க. அதுதான் அங்கே கருத்தை தவிர, வக்து வந்த பிறகும் நீங்கள் அந்த வக்தே தவறி போனாலும், நீங்கள் பனு குறைதாவிட்டு நீங்கள் மக்ரிபுக்கு போனாலும் இஷாவுக்கு போனாலும் அங்கே தான் போய் அசரை தொழணுங்கிற கருத்து இல்லை. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்ல அப்படி புரிஞ்சுக்க வேணாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முக்மினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை முக்மீன்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு தானே அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம தொழுகணும். ரசூலுல்லாஹ் சொன்ன நோக்கத்தை விளங்கிக்கிட்டோம்னா நம்ம இப்போயே தொழுதரலாம் அப்படின்னாங்க. அந்த இன்னொரு சஹாபாக்கள் இல்லை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அங்கே போய் தான் அசர், அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்க சரி நீங்கள் தொழுகிட்ட பரவாயில்ல, நாங்கள் தொழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் தொழுதுட்டாங்க. இன்னொரு சாரார் தொலை மறுத்தவங்க பனு குறைதாவோட போய் அசருடைய வக்தெல்லாம் போயிருச்சு அவங்களுக்கு. பிறகு போய் அங்கே தான் அசர் தொழுதாங்க. இப்போ இந்த பிரச்சனை, அதாவது இது ஒரு கருத்து வேறுபாடு தான். ஆனால் அவங்கள்ட்ட பெரிய வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ வெறுப்போ இதெல்லாம் வரல. பிறகு எல்லாம் பனு குறைதாவோட போர் முடிந்த பிறகு திரும்ப வந்த பிறகு ரசூலுல்லாஹ்வோட மதீனாவில் இதை சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சாரார்ட்டையும் கேட்டுட்டு ரெண்டு சாராரையும் எந்த கண்டிப்பும் எந்த குறையும் சொல்லாமல் அமைதி ஆயிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது இதிலிருந்து? இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை புரிந்து கொள்வதில் ரெண்டு கருத்துக்கள் வந்தால், அப்போ ரெண்டு கருத்தை அமல் செய்கிறவர்கள் ஒருத்தர் விமர்சிக்காமல், கண்டிக்காமல், இழிவுபடுத்தாமல் சஹாபாக்களைப் போல இருந்து கொள்ள வேண்டும். அப்போது அந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகளில் பிரச்சனை இருக்காது, ஒற்றுமையாக இருக்கலாம். சொல்லப்போனால் நம்ம மதுஹப் ரீதியான கருத்து வேறுபாடுகள், மசாயில் கருத்து வேறுபாடு நம்ம அப்படித்தான் அஹ்லே ஹதீஸுடைய மண்ணு சொல்லித்தரோம். அஹ்லே ஹதீஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் சில சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட மதுஹபை பின்பற்றக்கூடியவராகவும் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சவுதியில் இருக்கிற உலமாக்கள் அதிகமானவர்கள் ஹம்பலி மதுஹபை சேர்ந்தவங்க தான் சொல்லுவோம். இப்போ இருக்கிற ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் எல்லாருமே. ஆனால் அவங்க முக்கல்லீதுகள் இல்லை, அவங்க ஆதாரங்கள். இமாம் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இப்போ கிராண்ட் முஃப்தில் ஆமா இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய கித்தாபுகள் நிறைய ஹம்பலி மதுஹபுடைய கித்தாபுகளை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஃபிக்கு அல் முலஹஸுல் ஃபிக்ஹி அப்படின்னு ஒரு கித்தாபு 2 பாகம் இருக்குது. ஆனால் அதுலேயே அவங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்றாங்க, இன்னும் கித்தாபை நான் பேஸ் பண்ணி இது பண்ணாலும் ஹம்பலியுடைய சில ஃபிக்கு மசாலா விஷயத்தில் நான் மாற்று கருத்தை இங்கே முன்வைத்திருக்கிறேன். ஏன்னு கேட்டால் ஆதாரம் விட்டால் அந்த கருத்தை நம்ம எடுக்க தேவையில்லைங்கிறாங்க. இந்த மாதிரி தான் நம்முடைய உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அவங்க அந்த இடத்துல ஹம்பலி தான் மதுஹப் அடிப்படையில், ஆனால் ஆதாரங்களை எடுத்துக்கொண்ட ஆலிம்கள் உலமாக்கள். அப்போ அதனால ஏதாவது ஒரு முரண்பாடா? அது ஒரு பிரச்சனை இல்லை. எப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகளில் நாம் ஒரு தவறான வழிகேடான ஒன்றை பிடித்து கொண்டு தொங்கினா அதுதான் பிரச்சனை. அதனால் தொழுகை முறைகள் சில விஷயங்கள் மாறுவது, சில மசாலாக்களில் வேறு நிலைப்பாடுகள் கொள்வது அது ஒரு பெரிய பிரச்சனைகள் அல்ல. அதனால் நாம் அந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்களிடமும் நம்ம ஒன்றுபட்டு இருக்க முடியும். கொள்கைகளிலே அடிப்படையில் அகீதாவில் உசூல்களில் பிரச்சனை அப்படின்னா அதில் ஒன்றுபடுவது பிரச்சனை. ஏன்கிட்ட அதில் ஒன்றுபட முடியாது. ஆனால் ஒன்றுபட முடியாவிட்டாலும் ஒரு சாரார் இன்னொரு சாராரை சத்தியத்தின் பக்கம் அழைப்பதில் அவங்க பின்வாங்க தேவையில்லை. அதில் அழகிய முறையை நம்ம கடைபிடிக்கும் போது கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அந்த சம்பந்தப்பட்ட இன்னொருத்தர் பாத்தில் இருந்தாலும் அவரை பாத்தில் இருக்கிறாருன்னு நம்ம வெளிப்படை சொல்ல வேண்டி வரும், சொல்லித்தான் செய்யணும். ஆனால் நாம் அதில் ஒன்றை தெளிவுபடுத்துவோம், அவருடைய கொள்கை பாத்தில் தான் அப்படிங்கிறது. அதில் நாம் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அதில் அவங்களுடைய பிதத்துகள் சாதாரண நல்ல மக்களுக்கும் சுன்னாவின் மக்களுக்கும் பரவிடக்கூடாதுங்கிறதுக்காக தடுக்கவும் செய்வோம், எச்சரிக்கையும் செய்வோம். இதனுடைய நோக்கம் அவங்களையும் நாம் சத்தியத்தின் பக்கம் அழைக்கணும் தானுங்கிறது தவிர அவங்களை வெறுக்கணுங்கிற நோக்கம் நமக்கு இல்லை. கருத்துருபாடுகளை பனு குறைதா சம்பவத்தை போல யதார்த்தமாக சிறிய கருத்துருபாடுகள் ஆதாரத்தை விளங்குவதில் வரக்கூடிய கருத்துவார்கள் நம்முடைய ஒற்றுமையை ஒரு காலம் குலைக்காது. ஆகவே அதை நாம் கடந்து போய் கொண்டுதான் இருப்போம், அது பெரிதுபடுத்தாமல் தான் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். இறுதி கேள்வி, அஹ்லே ஹதீஸ் இந்த 4 மذஹபல் விஷயத்திலே நடந்து கொள்ளும் வழியில் நம்ம நடந்து கொள்கிற வழிகளை பற்றி அவதூறுகள் நம் மீது பொதுவாக வைக்கப்படுகின்றது.
அந்த விஷயத்தில் உதாரணத்துக்கு இமாம்களை இவர்கள் மதிக்க மாட்டார்கள், இவர்கள் வந்து ஏளனம் செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை நாம் எவ்வாறு கையாளுவது? அஹ்லுல் ஹதீஸுடைய மக்கள் இமாம்களை மதிக்க மாட்டார்கள் என்பது ஒரு அவதூறு. இந்த அவதூறுக்கு எப்படி பதிலளிப்பது? முதலாவது விஷயம், எந்த இமாமை நாம் மதிக்கவில்லை என்று அவர்கள் சொல்ல வருகிறார்கள். நாம் அந்த குறிப்பிட்ட இமாம்களை நாம் மதிப்பது, அவர்களுடைய கல்வியிலிருந்து பயனடைவது, நம்முடைய நாம் அறிந்த அஹ்லீஸ் உலமாக்கள் இமாம்கள் அவருடைய சொற்களை, அவங்களுடைய வார்த்தைகளை, அவங்களுடைய ஆதாரங்களை எடுத்து அவங்களுடைய கிதாபுகள் பேச்சுக்களிலே பயன்படுத்துவதை அவர்கள் நேரடியாக பார்க்க சொல்லணும். இது ஒரு தவறான கருத்து, அப்படி அல்ல. இரண்டாவது, அவங்க மதிப்பது என்றால் என்னன்னு சொல்ல வராங்கங்கிறத விஷயம். மதிப்பதுனா கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் சொன்னால் அந்த இமாம்களே அதை அப்படி செய்வதை பின்பற்றுவதை கண்டிச்சிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல கண்மூடித்தனமாக சுன்னாவின் ஆதாரங்கள் தெளிவான ஹதீஸுகள் வந்த பிறகும் ஒருத்தர் தான் இந்த இமாமை பின்பற்றுகிற பேரில் அவரை வந்து பின்பற்றுவது இருக்குது, உண்மையிலே அந்த இமாமை அவமதிக்கிறது தான். ஏன்னு கேட்டால் இதன் மூலமாக ஹதீஸை கூட நிராகரித்து விட்டு தன்னை பின்பற்றும்படி அந்த இமாம் சொன்னாருன்னு சொல்ல வர்றார் அவர். இது ஒரு தவறான, அந்த இமாமை அவமதிக்கிறது அவர் தான். நம்ம அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய ஒரு கருத்து ஒரு விஷயத்தில் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்துச்சுன்னா இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்வதை அபு ஹனீஃபாவுடைய நிலைப்பாடாக இருக்கும், இது சஹீகான செய்தி அப்படின்னு நம்ம முன்வைக்கும் போது, இல்லை அந்த ஹதீஸை நான் ஏற்க மாட்டேன், இவன் அபு ஹனீஃபாவுடைய சொல்லு எனக்கு தப்போ சரியா அதை தான் எடுத்து நடத்துவேன்னா உண்மையிலே அவர் தான் இவன் அபு ஹனீஃபா அவமதிக்கிறார். அவருக்கு புரிய வைக்கணும், நீங்கள் இதுதான், இதன் மூலமாக நீங்கள் தான் இமாம் அபு ஹனீஃபா அவமதிக்கிறீங்க. ஏன்னா இமாம் அபு ஹனீஃபாவுடைய நிலைப்பாடு உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும் போல இருக்குதுங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க, அப்படி தானே? இமாம் அபு ஹனீஃபா உண்மையிலே அந்த ஹதீஸை அறிந்திருந்தாங்கன்னா என்ன செய்திருப்பாங்க? அதை எடுத்துக்கொள்வாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸை எடுத்துக்கொள்வாங்க. அதுதானே உண்மை. அப்போ இது வந்து தவறான ஒரு பொய்யான செய்தி அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு நம்ம சொல்லும்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்முடைய கல்வி அமர்வுகள், பயான்கள், புத்தகங்கள் எல்லாமே அதற்கு சாட்சிகளாக இருக்குது. நாம் பேசும்போது நம்முடைய சொந்த கருத்துக்களை மட்டுமே வைத்து பேசுவதில்லை. இன்னும் சொல்லுவோம், சொந்த கருத்துக்களுக்கு இங்கே எந்த முக்கியத்துவமே இல்லை இதில். ஏன்னா இது தனிநபருடைய உலகில் விஷயம், ஒரு தொழில் அல்லது ஐடியில் ஒரு குறிப்பிட்ட ஜாவா அதுங்கிற மாதிரி விவகாரம் இல்லை. இது தீனுடைய விவகாரம் வரும்போது எந்த மனிதரும் தனக்கு முன் சென்ற கல்வியாளர்களுடைய சொல்லிலிருந்து பயனடையாமல் அவர் சொல்லவே முடியாது. குர்ஆனையும் ஹதீஸையும் தானாக தன் வானத்திலிருந்து குதிச்சுட்டு வந்தாலும் அவர் சொல்கிறது இல்லை. அப்போ அவர் குர்ஆனையும் ஹதீஸையும் அதற்கான சரியான விளக்கங்கள், ஆகவே சலஃபுடைய பாதையை நாம் சொல்வதுங்கிறக்க அர்த்தமே அங்கே தான். நம்முடைய சலஃபா தான் நம்முடைய இமாம் அபு ஹனீஃபா, ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது ரம்பல், இன்னும் எத்தனை இமாம்கள் அத்தனை பேரும் நம்முடைய சலஃபுன்னு சொல்கிறோம். சலஃப்னா முன் சென்ற நல்லோர்கள், அஸ்ஸலஃபு சாலிஹ். அப்போ அவங்கள நம்ம மதிக்கிறோங்கிறதுக்கு இதுவே பெரிய ஆதாரம். குர்ஆன் ஹதீஸை மட்டும் எடுத்துக்கிறேங்கிற பேரில் முன் சென்ற எந்த இமாம்களையும் பொருட்படுத்தக்கூடாதுன்னு பேரில் அவங்களை ஒரு இழிவான முறையில் சித்தரித்தால் அவன்தான் அவங்களை அவமதிக்கிறவன், அவன் ஒரு வழிகேடன் சொல்லுவோம். அப்படி ஒருவன் இருந்தால் அவன் வரம்பு மீறியவன், அவன் ஒரு வழிகேடன். ஆனால் அஹ்லுல் ஹதீஸுடைய கொள்கை அது அல்ல. அஹ்லுல் ஹதீஸுடைய கொள்கை அல் கிதாபு சுன்னாவா அலா ஃபஹ்மி சஹாபா, அவங்களை பின்பற்றி வந்த ஃபஹ்மு அஸ்ஸலஃபு சாலி, சஹாபாக்களை பின்பற்றி வந்து அஸ்ஸலஃபு சாலிகளாக இருக்கக்கூடிய நல்லோர்கள் எப்படி விளங்கி இருந்தார்களோ அது போல விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ அவங்களுடைய சொல்லையெல்லாம் நம்ம மேற்கோள் காட்டாமல் இல்லை. நம்முடைய இமாம்களுடைய நூல்களை எந்த நூல்கள் எடுத்து படித்தாலும் சரி, அவங்களுடைய ஃபிக்கு நூல்கள், அக்கீதா நூல்கள் எல்லாத்திலையுமே நிறைய அக்வால்கள் வரும். அக்வால்கள் என்றால் கூற்றுகள், ஸ்டேட்மெண்ட்ஸ், என்ன மேற்கோள்கள் வரும். அந்த மேற்கோள்கள் எல்லாம் முன் சென்ற இமாம்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அப்படின்னு அவங்க எடுத்து காட்டுவாங்க. அது அவங்களை தான் நம்ம கண்ணியத்திற்குரிய கல்விமான்களாகவே மதிக்கிறோம். ஒருத்தன் தான் குர்ஆன் ஹதீஸ்ல ஒருத்தன் தன்னுடைய கருத்தை சொன்னா முதல்ல அந்த புத்தகத்துக்கு நம்மிடம் மதிப்பே இல்லை, அதுதான் உண்மை. அதனால சில சிந்தனையாளர்கள்ட்டு இந்த 20ஆம் நூற்றாண்டில் பேசப்பட்ட சில இயக்க சிந்தனைவாதிகளாக அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தை நிறுவியவர்களாக அறியப்படக்கூடிய சிலர் அவங்க தங்களுடைய நூதனமான பிதத்தான கருத்துக்களை, சிந்தனைகளை
பொதுமக்கள்கிட்ட பரப்பும் போது இது நான் குர்ஆன் ஹதீஸ்லேருந்து ஆய்வு செய்தேன்னு சொல்லிட்டு அவங்க சொந்த கருத்தை எழுதும்போது அதற்கெல்லாம் பதிலடி கொடுத்துட்டு அந்த பதிலடிக்கு சரியான ஆதாரமாக அவங்களுடைய விளங்குதல் தப்புதுங்கிறதுக்கு சலஃபு சாலிகளுடைய விளக்கங்களை எல்லாம் முன் வச்சு வாதம் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் அஹ்லுல் ஹதீஸ். இன்னைக்கு இந்த வேலையை மதுஹபுகாரவங்க கூட செய்ய மாட்டாங்க. ஏன்னா மதுஹபுகாரன் அவங்களுடைய இமாமுடைய சாஹிபுகள், எப்படி இமாம் அபூ ஹனீஃபா அவங்களுடைய சாஹிபுகள், அவங்களுடைய சில்சிலா, அவங்களுடைய பாரம்பரிய கல்வியில் வந்தவங்களை மட்டும் முன் வச்சு பேசுவாங்க. அந்த வகை இமாம் ஷாஃபியை பற்றி அவங்களுடைய சாஹிபுகள், அவங்களுடைய கல்விமான்களிலிருந்து பலனடைகிறதெல்லாம் அவங்கள்ட்ட கம்மியாக இருக்குது. ஆனால் பலவிதமான இமாம்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்னாடி வச்சுட்டு ஒரு நடுநிலையான சரியான ஒரு பாதை எடுத்துக்கொண்டு போகிறவங்க தான் அஹ்லுல் ஹதீஸ். ஏன்னா அஹ்லுல் ஹதீஸுடைய அடிப்படை என்னன்னா, தலீல் ஆதாரம் எங்கேயோ அவர் அந்த பக்கம், அந்த நேரத்தில் அந்த பக்கம் தான் இருப்பார். ஆதாரத்துக்கு மாற்றமாக அவர் சொன்னார் இந்த பக்கம் யார் கரெக்டாக இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் நிற்பார். அப்போ அந்த அடிப்படையில் இமாம்கள் அனைவரையும் நாம் மதிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம். அஹ்லுல் ஹதீஸுடைய உலமா சலஃபி உலமாக்கள் தான் நிறைய இமாம்களுடைய கருத்துக்களை பரப்புறவங்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம வெளியிட்டிருக்கிற நூல்கள், நம்முடைய உலமாக்கள் பேசுகிற பேச்சுக்கள், அதையெல்லாம் பார்த்தாலே தெரியும். எங்கேயுமே இதை ஏன் இந்த கேள்வி சில நேரத்தில் வருதுன்னு கேட்டால், தமிழ்நாட்டு பின்னணியிலேருந்து பார்த்தா தமிழ்நாட்டில் தௌஹீத் பிரச்சாரத்தை கடந்த 30, 35, 40 வருஷத்தில் பண்ணவங்களில் ஒரு சாரார், தௌஹீதின் பெயரில் பேசப்பட்ட பிஜே இந்த மாதிரியானவங்களாம் அந்த இமாம்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அவங்களுடைய கூற்றுகளை, அவங்களுடைய எழுத்துக்களிலிருந்து அவங்க தனிப்பட்டதில் பயனடைஞ்சதை கூட வெளியே காட்டாமல் மறைச்சாங்க. இதே அவர்கள் மீது நம்ம குற்றமாகவே சுமத்துறோம். அவங்க என்ன செய்தாங்க, தங்களுடைய சொந்த கருத்து போல சில நல்ல கருத்துக்களை, இமாமுடைய கருத்துக்களை அவங்க குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கமாக எழுதிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் அந்த இமாம்களுடைய பங்களிப்பை மறைச்சாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த இமாம்களுடைய சொல்லை வெளியே கொண்டு வந்து நாங்களும் மதுவை பின்பற்றுவோம் ஒரு தோற்றம் வருங்கிறதுக்காக எல்லாம் செய்தாங்க. அதன் விளைவாகவே இன்னொரு பக்கம் போய் விழுந்தாங்க. ஒரு வழிகேடு என்னன்னு கேட்டால், அந்த இமாம்களுடைய சரியான கருத்துக்களை கூட தங்களுடைய மனைவி செய்யப்படியே சரின்னு அவங்க நினைக்கலைன்னா அதை அவங்க மறுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல தௌஹீது வட்டத்தில் தமிழ்நாட்டு பிரச்சாரத்தில் வந்த மிக ஆக மோசமான ஒரு போக்கு தான் அமானித மோசடியாக இதை நம்ம சொல்கிறோம். அஹ்லே ஹதீஸ்காரன் தான் சொல்லுவான், இதை சலஃபி மட்டும்தான் சொல்லுவான். இது ஒரு அமானித மோசடி. ஏனென்றால் ஒரு இமாமுடைய ஒரு கருத்தை மேற்கோள் காட்டினா எந்த இமாம் எந்த கித்தாபு அப்படின்னு எழுதுறவங்க தான் சரியான அமானிதத்தை பேணுறவன். இன்னைக்கு அந்த அமானிதத்தை பேணாத தனக்கு தன்னுடைய கூட்டத்துக்கு ஹீரோயிசத்தை உருவாக்குனவங்க தான் இந்த கூட்டங்கள். ஆக இதெல்லாமே ஒரு நாணயமோ நேர்மையோ அமானிதம் இல்லாமல் மோசடி செய்த போக்கு. ஆகவே சொல்லப்போனால் இந்த குற்றச்சாட்டு, இந்த மாதிரி வெறுப்பை இமாம்கள் மீது உருவாக்கியது இந்த கூட்டம் தான். இதன் மூலமாக இமாம்கள் மீது அவங்களுடைய கண்ணியத்தின் மீது இழுக்கையும் வெறுப்பையும் பரப்பிய ஒரு பங்களிப்பு இந்த கூட்டத்திற்கு உண்டுன்னு நாம் சொல்கிறோம். ஆகவே இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு தவறான பாதை. இது ஒரு பக்குவம் இல்லாத, ஒரு கல்விக்குரிய ஒரு சரியான வழிமுறையை அணுகாத ஒரு மோசமான பாதை இது. ஆகவே நாம் அஹ்லுல் ஹதீஸுடைய நிலைப்பாடு இதுக்கெல்லாம் எதிரானதை தவிர இதுக்கெல்லாம் உடன்படவும் நாம் தயாரில்லை. இன்னும் சொல்ல போனால் கல்வியை கற்றுக் கொடுக்கிறவன் ரொம்ப அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும், பேணுதலை கடைபிடிக்கணும், அமானிதத்தை கடைபிடிக்கணும், தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது. அவன் எப்பவுமே தனக்கு முன் சென்றவர்கள் கல்வியாளர்களை மதிக்கணும். தன்னோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தன்னை விட மூத்தவர்களை முன்வைத்து தான், அவருடைய சொல்லை முன்வைத்து தான் தன்னுடைய பேச்சை பின்தொடர வைக்கணுமே தவிர இமாம்களுடைய கல்விமான்களுடைய கல்வியை மட்டப்படுத்தி பேசுறதெல்லாம் ஒரு வழிகட்ட போக்காத்தான் நம்ம கருதுறோம். அல்லாஹ் மிக அறிஞ்சவர். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய ஒரு கூற்று, இய்யாக அன் ததகல்லம ஃபீ ஷைஇன் லைஸ லக ஃபீஹா இமாமுன். அதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முன் சென்ற மக்களில் யாரும் அறிஞர்கள் பேசாமல் இருந்தால் அந்த விஷயத்தில் நீங்களும் பேசக்கூடாது. அல்லது ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து சொல்வதாக இருந்தால் அதில் உங்களுக்கு முன் சென்ற அறிஞர்கள் பெரிய பெரிய உலமாக்களிலே அல்லது அந்த காலத்தில் சஹாபாக்கள் அதிலே ஒரு கருத்தை கொண்டிருந்தால் மட்டுமே நீங்கள் அதை பேச வேண்டும். இல்லை என்றால் அந்த விஷயத்தில் நீங்கள் மௌனம் காக்க வேண்டும் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அந்த காலத்திலேயே எச்சரித்துள்ளார்கள். அப்போ இந்த காலத்தில் சுப்ஹானல்லாஹ் அந்த விஷயத்தை ஒவ்வொரு தலைமுறையும் இந்த விஷயத்தை பின்பற்றினால் ஆட்டோமேட்டிக்காக போய் செலஃபில் தான் லேண்ட் ஆகணும். ஏன்னா நான் பேசவில்லைன்னா எனக்கு முன்னாடி யாரும் பேசலை, அவர் பேசலைன்னா அவருக்கு முன்னாடி யாரும் பேசலை. அப்படி ஒரு தலைமுறையாக போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக சஹாபாக்கள் அந்த செலஃபுடைய அர்லி ஜென்ரேஷன்ஸ் தான் இன்ஷா அல்லாஹ் போய் சேரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம்
கேட்டதை அல்ஹம்துலில்லாஹ் பயனுள்ளதாக நமக்கு ஆக்கியருள்வானாக. கேட்டதை விட சொன்னதை விட அமல் செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. மார்க்க விஷயங்களில் தெளிவான புரிதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளிப்பானாக. உண்மையான ஃபிக்ஹை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மார்க்கத்தின் உண்மையான நிலையை தேர்ந்து மார்க்கத்தின் உண்மையான நிலைப்பாடில் நம்ம அனைவரையும் இந்த உலக வாழ்க்கையிலே வாழும் வரை அந்த உண்மையான வழியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காத்து வைப்பானாக. அவனை சந்திக்கும் பொழுது உண்மையான அகீதா, உண்மையான மன்ஹஜ், உண்மையான வழிமுறையில் நாம் அவனை சந்திக்கும் பாக்கியத்தை அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. இங்கே வந்து நம்மிடத்திலே தங்களுடைய கல்வியை பகிர்ந்து கொண்ட 2 ஆசிரியர்களும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றோம். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கான மகத்தான கூலியை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அளிப்பானாக என்று துவா செய்கின்றோம். அவர்களுடைய இல்மிலே, அவர்களுடைய நேரங்களிலே, அவர்களுடைய குடும்பத்திலே, அவர்களுடைய செல்வத்திலே, பொருளாதாரத்திலே அனைத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்க்கத் அளிப்பானாக. ஆமீன். அகூலு ஹாதல் கௌல் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சென்டரின் சார்பாக நாம் நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் சென்டரின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து கொண்டு இந்த விஷயத்தில் முன் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.